கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட, நேசிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதாவாகிய யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு இந்த நாளிலும் தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு பரிசுத்த ஆராதனையிலே நாம் ஒன்று கூடி தேவனை நாம் தொழுது கொள்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த ஒரு வருடத்தின் கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை கிருபையாய் அவருடைய இரக்கத்தினாலே வழிநடத்தி மீண்டுமாய் இன்னொரு ஒரு மாதத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். காலைதோறும் அவருடைய இரக்கம் புதிதாக இருப்பது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்த பிள்ளைகளாக, அவருக்கென்று நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களாக, நம்முடைய வாழ்க்கையானது எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்று நாம் செய்ய தேவன் கிருபை பாராட்டுவாராக. இந்த நாளிலும் இந்த ஒரு கூடுகையிலே நாம் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாம் முழு பலத்தோடும் நாம் பங்கு கொள்ள தேவன் நமக்கு ஆவியை பொழிந்தருள்வாராக. இந்த ஒரு கூடுகையின் ஆராதனையின் துவக்க பாடலாக எல்லோரும் எழுந்து நின்று 45வது பாடல், நான் பிரமித்து நின்ற பேரன்பின் என்ற பாடலை எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பிரமித்து நின்ற பேரன்பின் பிரவாகத்தை நோக்கி பார்த்தேன். என் உள்ளத்தில் மெய் சமாதானம் சம்பூரணமாயடைந்தேன். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டேன். மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இவ்வாறுதல் காண ஓயாமல் பிரயாசைப்பட்டே. வீண் முயற்சி நீங்கின போதும் என் மீட்பரால் அருள் பெற்றே. மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே. மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாயிருந்திடும். பரிசுத்த நாமத்தை தேடும் இருதயம் மகிழ்ந்திடும். மாத்தூய உதிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே. மீட்பரின் ரட்சிப்பினால் நான் ஆறுதல் கண்டடைந்தேன்.
நேரமும் புண்ணியநாதன் என் பக்கத்தில் விளங்குவார். தன் முகத்தின் அருள் பிரகாசம் என் பேரிலே வீச செய்வார். மாதூய உவிரத்தால் என் பாவம் நீங்க கண்டே. மீட்பரின் ரட்சிப்பினார் நான் ஆறுதல் கண்டடைந்தேன். இந்த ஒரு பரிசுத்த ஆராதனையின் துவக்க ஜெபத்தை சகோதரர் ராஜசேகர்கள் வந்து ஏறெடுக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கும் அன்பின் பிதாவே, இந்த அருமையான ஆராதனை காலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். கடந்த காலங்களில் எங்களை அற்புதமும் ஆச்சரியமாக வழிநடத்தி நல்ல ஆரோக்கியம், சுக, பலன், ஜீவன் தந்து எங்களுடைய வாழ்நாளே ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த ஆராதனையை நாங்கள் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பங்கு பெறத்தக்கதாக நீர் இரக்கம் செய்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். உமது அன்பின் குமாரோடைய சாயலுக்கு ஒப்பாக எங்களை நீர் மாற்றி வருகிறீர். இந்த பூமியிலே எத்தனை விதமான உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் நேசரை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எங்களுக்கு அது ஒன்றும் பெரியதாக தெரிவதில்லை. எங்களுக்காக, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய மீட்புக்காக தேவனையும் அன்பின் குமாரனை இந்த பூமியிலே அனுப்பி அவர் பட்ட பாடுகளையும் அவர் அடைந்த வேதனை நிந்தனைகளையும் நாங்கள் வாரந்தோறும் நினைக்கிறோம். தினந்தோறும் கூட நாங்கள் நினைத்து கொண்டு வருகிறோம். இந்த உன்னதமான சத்தியத்துக்கு எங்களுக்கு கொஞ்சமும் தகுதி இல்லை. ஆனாலும் தேவனுடைய இரக்கத்தினால் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும் என்ற அந்த காரியத்தின் படியாக அநேக விடுதலையை பெற்று நாங்கள் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இந்த பூமியிலே அநேக பாடுகள் உபத்திரம் இருந்தாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அந்த ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர். அனுதினமே உங்களை வழிநடத்தி வருகிறீர். இந்த பூமியிலே ஒருவரும் எங்களுக்கு இந்த விதமான உன்னதமான வாழ்வை தந்ததில்லை. ஆனால் எங்கள் அன்பிற்குமாறன் எங்களுக்கு உன்னதமான வாழ்வை தந்து நாங்கள் உண்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுபாவத்தின் ஆவி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக பெற்று பிதாவை நாங்கள் உரிமையோடு அப்பா என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுபாவத்தை ஆவியை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை நாங்கள் காத்துக்கொண்டு இந்த பூமியிலே வாழ்வதற்கு வழிகளை ஏற்படுத்தியிருக்கிறீர். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நாங்கள் பங்கு கொண்டு நீர் என்ன எங்களுக்கு சொல்ல சித்தமாக இருக்கிறோரோ அந்த செய்தியை நாங்கள் கேட்டு இன்னும் நாங்கள் ஆவியிலே பலப்பட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும்படி நம்பிக்கை தேவன் விசுவாசிலே உண்டாகும் எல்லாவித சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் எங்களை தருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் வரக்கூடிய சகோதர சகோதரி சீக்கிரமாக வந்து சேரவும், வந்திருக்கிறவர்கள் தங்களுடைய இருதயத்தை முற்றிலுமாக உம்மிடத்தில் ஊற்றிவிடவும், நீ சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்டு அதன் வழியாக நாங்கள் நடக்கவும் தேவன் பலனும் கிருபையும் இரக்கமும் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். துதி கனமையாவும் நேரே ஏற்றுக்கொள்ளும் அன்பான இயேசு கிறிஸ்து மூலமாய் தாழ்மையாக வேண்டிக் அன்பின் பிதாவே, ஆமென். நமது விசுவாசம் நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஆதி அந்தமில்லாத ஏக சக்கராதிபதியுமான யெகோவா என்னும் நாமமுள்ள ஒன்றான மெய்தேவனையே விசுவாசிக்கிறோம். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறோம். இவர் அதிர்சனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். தேவன் இவரை கொண்டும் இவருக்கென்றும் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி இவரையே சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாம் நியமித்தார். எல்லாம் இவருக்குள் நிலைநிற்கிறது என்றும் விசுவாசிக்கிறோம். இவர் தேவகுமாரனாய் இருந்தும் தேவனுக்கு சமமாயிருக்க எண்ணாமல் அக்கிரமங்களினால் ஜீவனை இழந்த மனுஷர் பேரில் மனதுருகி
தம்மைத்தாமே வெறுமையாக்கி மனிதனாகி எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுத்து தேவனுக்கும் மனுஷருக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று விசுவாசிக்கிறோம். ஆதலால் தேவன் இவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்மை போல் குமாரனும் ஜீவனுடராயிருக்க அருள் செய்து எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி தம்முடைய வல்லமையின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்க செய்தார் என்று விசுவாசிக்கிறோம். இவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தராகவும் சபையாகிய சரீரத்திற்கு தலையாகவும் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். இவர் பரலோகத்திற்கேறி தாம் வாக்குத்தத்தம் பண்ணின உன்னதத்திலிருந்து வரும் பெலனாகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிகள் அடங்கிய சபைக்கு அருளி தேவ சித்தத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தி பலியின் ஜீவியத்தில் அவர்களை நடத்தி வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம். பிதா குறித்த காலத்தில் இவர் பலியின் மரணத்திற்கு உட்பட்டு முதலாம் உயிர்த்தெழுதலடையும் தம்முடைய சபையாகிய சகல பரிசுத்தவான்களோடும் இப்பூமியை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல துரைத்தனத்தையும் அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து என்றும் அழியாத தம்முடைய நீதியுள்ள அரசாட்சியை ஸ்தாபிப்பார் என்று விசுவாசிக்கிறோம். மரணமடைந்த மற்றவர்கள் கிறிஸ்துவின் அரசாட்சி காலத்தில் அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்பட்டு அவர் தம்முடைய மரணத்தினால் சம்பாதித்த நித்திய ஜீவனை அடைய வழிநடத்தப்பட்டு பூரணப்படுவார்கள். ஆனால் மனப்பூர்வமாய் சீர்திருந்தாதவர்கள் இரண்டாம் மரணத்திலே அழிக்கப்படுவார்கள் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதப்படியாக்கு மட்டும் இவர் ஆளுகை செய்து கடைசி சத்துருவாகிய மரணத்தையும் பரிகரித்து எல்லாவற்றினையும் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவே சகலத்திலும் சகலவுமாய் இருப்பதற்கு அவருக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். அனைவரும் அமருவோம். இந்த நாளுக்குரிய காலை தீர்மானத்தை சகோதரர் ஜான் அவர்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாளுக்கான காலை தியானம், செவ்வாய்க்கிழமைக்கான காலை தியானம். செவ்வாய்க்கிழமைக்கான காலை தியானம். உன்னுடைய கண்களை மூடி. ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, விசனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண்களின் முன் பரிபூர்ணமான பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ அன்பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூரண மனுக்குலம் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதில் நீதியின் பரிபூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடன் தேவனை மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஆமென். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னாவை சகோதரர் மணிவண்ணன் அவர்கள் பகிர்ந்து கொடுக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கான பரலோக மன்னா 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இதற்கான விளக்கம், தேவன் நம்முடைய நிலையை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் காணாதவர் போல் இருப்போமே ஆனால், அல்லது மாம்ச பிரகாரமாக சிந்தித்து நம்மை குறித்து நாம் தேவனுடைய பார்வையில் உத்தமர் என்று எண்ணுவோமே யாகில் நாம் இருளுக்குள் ஜீவித்து பல தவறுகளை நடக்கிறவர்களாகவும். இதற்கு மாறாக தேவ சித்தத்தை அறிந்து ஆவின்படி ஜீவிப்போமானால் நாம் தேவனிடம் பட்சமாக இருப்போம். தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் அசதியாக இராமல் நாம் ஜீவியத்திற்கு முக்கியமான ஆவிக்குரிய தேவ திட்டங்களை முற்றிலும் அறிந்து நடக்க வேண்டும். இவைகளில் சற்று தவறுவோமேயாகில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் குறைவுபட நேரிடும். தேவனுடைய பார்வையில் இது அங்கீகரிப்பை பெற முடியாது. கிறிஸ்துவின் மூலம் நாம் தேவனுக்கு முன்பாக உண்மையான வழிகளில் ஜீவிப்பதே தேவனுக்கு தகுந்த பலி. இதற்கு ஆதார அவசரமாக
1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 8லிருந்து 11 வரைக்கும். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். 7ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின் படியும் என்னில் உள்ள உண்மையின் படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும். நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக. நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பரலோக மன்னாவில் பார்க்கறது தேவன் நம்ம உள்ளந்தெரிகளை அறிந்தவர்களாக இருக்கிறார். நம்ம இருதயத்தின் நோக்கத்தை எண்ணத்தை அறிந்தவராக இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஆனால் சில நேரங்களில் அது நம்மளுக்கு சுய புத்தியின் மேலே நம்ம சாஞ்சு இந்த இடத்துல தேவனோட விருப்பம் இல்லை, நம்ம சுய புத்தியின் மேலே சாஞ்சு நம்ம முடிவு எடுத்துடுறோம். ஏன் அப்படி நம்ம முடிவு எடுக்கிறோன்னா, பல நேரங்களில் அதாவது இந்த இடத்துல நான் தேவனுக்கு பிடிச்சமாக தான் நடந்துக்கிறேன் அப்படின்னு நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிட்டு சில நேரங்களில் ஆவின்படி இல்லாமல் மாமிசத்தின் பிரகாரமாக நம்ம நினச்சிட்றோம். அதே மாதிரி கிரியையில் காட்டிடுறோம். ஸோ இதனால் பல தவறுகள் நடக்குது. ஸோ இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவனோட விட்டு விலகி போயிடுறோம். ஸோ இதற்கு மாறாக என்ன நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, தேவனோட சித்தத்தையும் அவரோட திட்டம் என்னன்னு அப்படின்னு அறிஞ்சிக்கிறதுல நம்ம சோர்வு அடையாமல் அதை செய்பவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஆதார வசனத்தில் கூட பார்க்கும்போது, சாலமோன் ராஜா எப்படி இருந்தார் நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எந்த வம்சாவளியில் தான் வர்றார் அப்படின்னு பார்க்கும்போது, சாலமோனோட வம்சாவளியில் வரல. தாவீதோட பிள்ளை இன்னொரு பிள்ளையான நாத்தான் அப்படிங்கிற ஒரு மகன் வழியாக தான் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நாத்தான் அப்போ தேவனுக்கு பிடிச்ச மாதிரி அவர் நடந்திருக்கிறார். ஸோ அதனால தான் நாத்தான் வழியில் அவரோட அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துகிறான்னு கூட பார்க்குறோம். ஸோ அழைக்கப்பட்ட நாம் அவரோட மகிமைக்காக அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த கிரீடம் பெறணும் அப்படின்னா அப்போ தேவனோட சித்தத்தையும் அவர் திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்படி நம்ம இல்லை அப்படின்னா அந்த கிரீடம் இன்னொருத்தருக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரோட திட்டத்தையும் சித்தத்தையும் அறிந்து நடப்பவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பரலோக மன்னாவில் பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு கிரீடம் இன்னொருத்தர் வேறு ஒரு ஆளுக்கு போயிடும். ஸோ இதுதான் இந்த மன்னாவில் பார்க்குறோம். தேவன் தாமே அனைவரும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் தேவன் கிருபையாய் அவருடைய பரலோக மன்னாவை நமக்கு தந்தார். அடுத்து இன்றைக்கு நாம் தேவ செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். தேவன் நமக்கு இந்த நாளிலும் நம்முடைய போய்கொண்டிருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக அநேக நேரங்களில் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பரிசோதிக்கும் போது, நாம் நினைவுகூறுதல் நாட்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் பரிசோதிக்கும் போது சில நேரங்களில் நமக்கு வரக்கூடிய நம்மளுடைய ஒரு கேள்வி வரும். ஏன் பின்மாற்றம்? ஏன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்குள்ள ஒரு விஷயம் என்னால் ஓட முடியல அப்படின்னு சொல்லும்போது தான் ஒரு கேள்வி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது தான் அதுதான் இன்றைக்கு பாடத்திற்கான ஒரு தலைப்பு. ஸோ இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய தேவனுடைய அந்த வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சோர்வு என்ற ஒரு தலைப்பின் கீழாக சத்திய தூதை நமக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாக சகோதர புஷ்பராஜ் அவர்களை நம் அனைவரின் சார்பாக அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் மிகவும்
பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துடைய இன்ப நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது என்ற அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சகோதரர் சொன்ன வண்ணமாக அநேக நேரங்களில் நாம் சோர்வடையக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். நான் சோர்வே அடைஞ்சதில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது இங்கே ஒருத்தரால் கூட. கரெக்டுங்களா? கண்டிப்பாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு சோர்வுக்குள்ளாக நம்ம கடந்து சென்றிருப்போம். அப்படி இருக்கும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தருணங்களை எந்த மனநிலையில் எதிர்நோக்கிறது அப்படின்றதுக்காக இந்த ஒரு தலைப்பில் நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரெண்டாவது இது உங்களுக்காக இந்த வரக்கூடிய 103வது பொது மாநாட்டில் சகோதரர்கள் நமக்கு பெரையன் டிஸ்கஷனுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் தான் நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்போ இந்த புஸ்தகத்திலிருந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முழுமையாக அந்த காரியங்களை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த புஸ்தகத்தை நமக்கு, அதாவது இந்த தலைப்பில் இந்த காரியங்களை கொடுத்த சகோதரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் பாட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மூத்த சகோதரர். இவருடைய அந்த எழுத்துக்களை தான் நம்ம புக்காக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலாக பெஞ்சமின் பாட்டன் பிரதரை பற்றி சொல்கிறதா இருந்தால் சுயத்தை ஜெயம் கொள்ளுதல் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு விஷயம் நம்ம தியானிச்சிருக்கோம் பார்த்தீங்களா. அதை எழுதினதும் யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர் தான். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய 7ஆம் சபை தூதனாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் பெஞ்சமின் பாட்டன் பிரதர் அவருடைய அடக்க ஆராதனையில் சகோதரை குறித்து ஒரு நல்ல ஒரு நற்சாட்சி கொடுத்துருக்கிறத கூட நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஏன்னா அநேக சபைகளில் சபையாருடைய குணலட்சணங்களை வளர்த்தெடுக்கிறதுல இன்னும் பார்க்கும் பொழுது அந்தந்த சபைகளுக்கு சென்று, அநேக சபைகளுக்கு சென்று ஒரு பயண ஊழியராக மிகப்பெரிய ஒரு அருட்பணி செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சகோதரர். ஸோ சகோதரை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இப்போ இந்த புக்கை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா புக் ஸ்டடி என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆதாரமாக சகோதரர் கொடுத்துருக்கிற வசனமும் இதுதான். கலாத்தியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை படிச்சிட்டிங்களா? எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? உற்சாகமாக சொல்லுங்கள், சோர்வடையாமல். அது மட்டும் இல்லாமல் நீ அப்பாடா இந்த புஸ்தகம் இனிமேல் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, படிக்க தேவையில்லைன்னு எடுத்துக்க வேணாம். இந்த பாடத்தை எடுத்துட்டதால மாத்திரம் இந்த புஸ்தகத்தை படிக்க தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்கள் இதை வந்து இப்போ இந்த பாடத்தை பார்த்துட்டு இந்த புஸ்தகம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அப்படியே மனசில் என்ன பண்ணிடுறோம்னா நின்றுடும். சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த புஸ்தகத்தை நீங்கள் வந்து வீடுகளில் நீங்கள் படிங்க, வாசிக்கலாம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவோம், அறுப்போம், அல்லது அறுவடை மணியாக நாம் கடந்து செல்வோம். அப்போ முதல்ல என்ன செய்யணும்னா நன்மை செய்கிறதுல நம்ம எப்போவுமே என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, சோர்வுனா என்ன? ஒருத்தருக்கு சோர்வு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக வருது. ஒன்று உடல் ரீதியாகவும் வருது, ஒன்று மன ரீதியாகவும் சோர்வு வருது. சரிங்களா? நமக்கு 2 விதமாகவும் சோர்வு வந்திருக்கா? கண்டிப்பாக வந்திருக்கு. ஒரு களைப்பு, ஒரு ஆற்றல் இழப்பு, இது போன்ற ஒரு உணர்வுகளுடைய நிலை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு. அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக இந்த சோர்வு எப்படி வருது அப்படின்னா, எந்த ஒரு கேரக்டர் மூலியமாக கூட இந்த ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமையின் ஆவி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கூட இந்த ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா வருது. இது இன்னும் பார்க்கும் பொழுது இவங்க வந்து இந்த குணலட்சணத்தோடு எதிர்த்து போராட வேண்டி இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தோத்துடுறாங்க, சோர்வடைஞ்சிடுறாங்க அப்படின்னு சகோதரர் என்ன பண்ணுறாருன்னா எழுதுறார். ஆக்சுவலாக பெருமையோடும் சுயநலத்தோடும் பொறாமையோடும் பகைமையோடும் இதோடலாம் நம்மள அநேக சகோதரிகள் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால இவங்க கடைசியில் என்ன பண்ணிடுறாங்கன்னா
சோர்வுன்ற ஒரு நிலைமைக்குள்ள போகிறாங்க. அது எப்படி இருக்குன்னா, ஒரு நண்பனை கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வர்ற மாதிரி, நீங்களும் வந்துருங்க, இதனால நீங்கள் உங்களை நாங்கள் இன்வைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த சோர்வை இவங்களே வாலண்டியராக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வரவேற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த சோர்வை முதலாவது நமக்கு கொடுக்கக்கூடியது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்தான் தான். சரிங்களா? சாத்தான் தான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மத்தியிலும் இந்த சோர்வை என்ன பண்ணுறான்னா ஏற்படுத்தினா அப்படின்றத சகோதரர் எழுதுகிறாரு. இன்னும் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நமக்கு முன்னாடி ஒரு பெரிய போர் நடக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து வச்சுருவான். இதுக்காக நம்ம என்ன பண்ண வேண்டியதுக்கு, போராட வேண்டியிருக்குன்னு முன்னாடி வந்து வச்சுட்டு, இவன் பின்னாடி இருந்து படைகளை அனுப்பிச்சு நம்மளை என்ன பண்ணிடுறான்னா அட்டாக் பண்ணிடுறானா. நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்னா, நம்மளோட வியூகம்லாம் எப்படி இருக்குன்னா, முன்னாடி இருக்கிற பிரச்சனையை தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணி போராடிட்டு இருப்போம். ஆக்சுவலாக நமக்கு தெரியாமல் சோர்வுன்ற ஒரு படையை அடித்து இவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், காலி பண்ணிடுறான் அப்படின்ற பார்க்க. இன்னும் கூட நீங்கள் பார்க்கும்போது, மோசே தன்னுடைய ஜனங்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கும்போது மற்ற ஜனங்களுடைய அந்த ஒரு தாக்குதல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாளையத்துக்கு பின்னாடி நடந்து வருவாங்கல்ல, கடைசியா ஏன் நடந்து வராங்க? பின்னாடி வரவங்களாம் சோர்ந்து போனவங்க, பலவீனமானவங்க, வயசானவங்க, இதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டு இவங்களை அடித்தா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அவங்கள அடித்து என்ன பண்ணிடலாம். ரெண்டாவது, இவங்களை அடித்தது இந்த கூட்டத்துக்கு முதலாவது தெரியாது. அப்போது யாரெல்லாம் பின்தங்கிய நிலைமையில் கடைசியாக வந்துட்டு இருக்காங்களோ, சாத்தான் எளிமையாக அவங்கள என்ன பண்ணிடுவான் அப்படின்னா காலி பண்ணிடுவான். ஸோ சோர்வுன்றது தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாத ஒரு விஷயம். சரிங்களா? அப்போது ஆனால் வருதே பிரதர், கண்டிப்பாக வருதா வரலையா? வருது. அதை எப்படி மேற்கொள்கிறது அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னும் பார்க்கும் பொழுது சோர்வு ரெண்டு விஷயத்தினால வருது. ஒன்று பெருமையினால் வரக்கூடிய ஒரு சோர்வு, ஒன்று சுயநலத்தினால் வரக்கூடிய சோர்வு அப்படின்னு எழுதுறார். அதாவது மற்றவர்கள் மத்தியில் நமக்கு ஒரு கனம் மகிமை கிடைக்கலன்னொன்னுமே என்ன வந்துடுது, ஒரு சோர்வு வந்துடுது. ஆக்சுவலாக இது பெருமை. இதில் என்ன இருக்குன்னா, நமக்கு கனம் கிடைக்கல, நம்மளை யாரும் மதிக்கலை அப்படின்றதுனால வரக்கூடிய சோர்வுக்குள்ள உள்ள என்ன இருக்குன்னா, எனக்கு பெருமை நாவி இருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு உரிமை இல்லாத ஒரு சில விஷயத்துக்காக ஆசைப்பட்டுட்டு அதை அடைய முடியலன்றதுனாலையும் நமக்கு என்ன வருது, அப்போ அது ஒரு சுயநலம் அப்படின்றது வந்து எழுதுறார். இன்னும் கூட பார்க்கும்போது இன்னொரு 3 காரணங்களால் சோர்வு வருது அப்படின்னு எழுதுறாரு. ஒன்று வந்து அறியாமை, யோசனையின்மை, சந்தேகம். இந்த 3 விஷயத்தினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு வருது அப்படின்றார். இதில் அதிகமாக எதனால தான் சோர்வு வருதுன்னா, யோசனையின்மையினால தான் என்ன ஆகுதான். யோசனையின்மைன்னா என்ன அர்த்தம்னா, முன் யோசனையின்மை. உதாரணத்துக்கு பாருங்க, உதாரணத்துக்கு நம்ம விவசாயி எடுத்துக்கலாம். இப்போ விவசாயி வந்து தன்னுடைய நிலத்தில் விதைக்கிறார், அதை வந்து பராமரிக்கிறார், அதை அறுவடை பண்ணுறதுக்கு இது பண்ணுறாரு அப்படின் போது ஏற்ற காலத்தில் 2 விஷயம் நடக்கும். ஒன்று மழை பெய்யாமல் போகும், இல்லைன்னா என்ன நடக்கும், அதிகமாக மழை பெஞ்சிரும், ஃப்ளட்டு வந்துடும். சரிங்களா? இப்போ இந்த விவசாயி இந்த விதைக்கும் போதே என்ன யோசித்துருக்கணும், முன் யோசனை எப்படி இருந்திருக்கணும், ஒருவேளை மழை வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஒருவேளை அதிகமாக தண்ணி வந்துச்சுன்னா என்ன. ஏன்னா இது வந்து ஒரு காலங்காலமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த வருஷம் விவசாயி இல்லைங்க, இதனால தான் மழை வராதனால தான் என்ன ஆயிடுச்சு, எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படின்னு சோர்ந்து போயிட்டாருன்னா, இப்போ அந்த விவசாயி என்ன சொல்லுவோம், மழை வரும் அல்லது அதிகமாக வராது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு அதுக்கேற்றது தான் நீங்கள் பயிரை என்ன பண்ணியிருந்துருக்கணும். அல்லது பயிரை இப்போ ஒன்றும் ஃப்ளட் ஆயிடுச்சு, ஃப்ளட்டு வந்துருச்சு, இப்போ இவர் தடுக்க முடியுமா, ஃப்ளட்டை தடுக்க முடியுமா? இப்போ மழை வராது அப்படின்னா கூட இவர் பக்கத்தில் ஏதாவது கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுவார். ஆனால் ஃப்ளட்டு வருது அப்படின்றத இவரால் தடுக்க முடியுமா? ஆனால் ஃப்ளட்டு வருன்றதை முன் யோசனை பண்ணி, ஃப்ளட்டு வந்துச்சுன்னா நம்ம யோசிச்சது தானே, அதனால தான் என்ன வந்துருச்சு, ஃப்ளட்டு வந்துருச்சுன்னு இந்த இடத்துல அவர் என்னவாகக்கூடாது,
சோர்வடைய கூடாது. அப்படின்னா முன் யோசனை இல்லாமல் இப்படி ஃப்ளட்டு வரும்லாம் எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் விவசாயி தானான்னு என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்களா இல்லையா? அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன வரும்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. சோர்வு வரும்னு சொல்லியாச்சா? பாடுகள் உபத்திரவங்கள்லாம் என்னாகும்? வரும்னு ஏற்கனவே என்ன பண்ணியாச்சு? சொல்லியாச்சு. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, எனக்கு பாடு பயங்கரமான பாடுங்க அப்படின்னு சொன்னால் இது முன் யோசனை இன்மையினால தான் நமக்கு இப்போ என்ன வருது? சோர்வு வருது அப்படின்றது. ஆக்சுவலாக ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருக்கக்கூடிய நபர் யாராக இருந்திருக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை படைத்த பிதாவாகிய தேவன் தான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கணும். ஆக்சுவலாக ஏன் சோர்ந்து போயிருக்கணும்னா, எல்லா அட்டுழியங்களும் செய்கிறது யார் தான்? தனது சாயலாவும் தனது ரூபத்தின்படியும் படைச்சிட்டா இவன் மாத்திரம்தான் என்ன பண்ணுறான்னா இவருக்கு பிடிக்காத எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? செஞ்சிட்டு இருக்கிறான். ஆக்சுவலாக யார் சோர்ந்து போயிருக்கணும் அப்படின்னா தேவன் தான் என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம பண்ணுற கலாட்டாக்கெல்லாம் கரெக்டுங்களா? இன்னும் பாருங்கள், இஸ்ரேல் ஜனங்களை அவர் ரொம்ப தாங்கி ஏந்தி தப்பு வித்து அவர்களுக்கு மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எல்லாம் கொடுத்து நடத்தினா கூட இந்த ஜனங்கள் அவருக்கு பிரியமாக நடந்துக்கிட்டாங்களா? இப்போ யார் சோர்ந்து போகணும்? தேவன் தான் சோர்ந்து போகணும். இன்னும் கூட பாருங்கள், இந்த பூமியில் நிறைய காற்று மாசு, வாட்டர் பொல்யூஷன், தண்ணி, சாயில் பொல்யூஷன் எல்லாமே யார் பண்ணுறா அப்படின்னா மனுஷன் செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு அற்புதமாக படைத்த பூமியை இவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? கெடுத்துட்டு இருக்கிறான். ஒன்றும் இல்லை, வருஷ கணக்கில் ஒரு மரம் வளர்ந்துருக்கும். அந்த மரத்தை வெட்டி இவன் என்ன பண்ணிடுறான்? பாருங்க, சிகரெட்டு அட்டைப்பெட்டி பண்ணுறானா? சிகரெட்டு அப்போ சிகரெட் அட்டைப்பெட்டி பண்ணுற அது பிரதர் அப்படி கொடுத்துருக்காரு, சிஸ்டர் படிச்சிருக்காங்க, அதனால் அது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவன் எரிச்சிடுறான் மரத்தை. அத்தனை வருஷம் வளர்ந்த மரத்தை வெட்டி என்ன பண்ணிடுறான்? எரிச்சிடுறான். ஆனால் யார் ரொம்ப பொறுமையாக இருக்கா அப்படின்னா, யார் சோர்வடையறதில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் தான் சோர்வடையறதில்லை? தேவன் எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணுறதில்ல? சோர்வடையறதில்லை. ஏன் அப்படின்னா இப்படி நடக்கும், ஆனால் அதை நம்ம நன்மையாக என்ன பண்ண போகிறோம்? முடிக்க போகிறோம் அப்படின்றத அவர் ஞாபகம் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க சிஸ்டர். அவர் தம் மனதின் கொண்டிருக்கும் மாபெரும் திட்டத்தினை தம்முடைய ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். அவைகளின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். இதோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றது அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேறும் என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். போதும். எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேறும் என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? ஞாபகத்தில் வச்சிருக்கிறார்னா, இப்போ நமக்கு இதே வசனம் கொடுத்துருக்கா? அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருப்பவருக்கு சகலமும் எப்படி நடக்குது? ஆனால் இது மட்டும் நமக்கு ஞாபகத்திலே இருக்க மாட்டேங்குதே. அவருக்கான என்ன இருக்கு? இது நல்லா ஞாபகத்தில் இருக்கு. அதனால அவருக்கு சோர்வுன்றது என்ன பண்ணுறதில்ல? சகலமும் நன்மையாக அல்ல, நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அன்புக்குரிய சொல்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். ஸோ அப்போ நம்ம இந்த ஒரு ஞாபகம் இருந்துச்சுன்னா இந்த வசனத்தில் நமக்கு ஏதாவது சோர்வு வருமா? தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். தாம் திட்டமிட்டபடியே எப்படி சகல காரியங்களும் அருமையாய் நடைபெற்று வருகின்றது என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். இனிமேல் நிறைவேற வேண்டிய காரியங்களும் திட்டமிட்டபடியே துல்லியமாய் நிறைவேறும் என்று நம்பும் அளவுக்கு அவரிடத்தில் விசுவாசம் காணப்படுகின்றது. இவைகளை எல்லாம் அவர் ஞாபகத்தில் கொண்டிருக்கின்றபடியால் அவரில் சோர்விற்கு இடமில்லை. இவையெல்லாம் அவர் ஞாபகத்தில் கொண்டிருக்கிறபடியினால் நமக்கு தான் மறந்து போயிருது. யாராவது ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. சரிங்களா? அவர் எல்லாத்தையும் எப்படி வச்சிருக்கிறார்? ஞாபகத்தில் வச்சிருக்கனால அவருக்கு சோர்வுக்கு இடமில்லை. தேவனே சோர்வடையவில்லை எனில் நமக்கும் சோர்வடைக்கிறது எந்த காரணமும் இருக்க போவது இல்லை. அதை மட்டும் நம்ம நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருப்பது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக. சரி, இப்போ தான் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம். 3 முக்கியமான காரணங்களால் சோர்வு ஏற்படுது அப்படின்றத இதை தான் இன்றைக்கி பாடமாக பார்க்க போகிறோம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, தேவன் செய்த அல்லது செய்து தராதவைகளின் விளைவாக சோர்வு வருது. நல்லா பார்த்துக்கோங்க.
புரிஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. சரிங்களா? தேவன் செய்த அல்லது செய்து தராமல் போன விஷயங்களுக்காக இப்போ எனக்கு என்ன வருது? சோர்வு வர்றது. ரெண்டாவது, மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக எனக்கு என்ன வருது? சோர்வு வருது. மூன்றாவதாக, நான் செய்த அல்லது செய்ய தவறுவிகளின் விஷயங்களின் காரணமாக எனக்கு என்ன வருது? சோர்வு வருது. இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் ஒருத்தர்களுக்கு என்ன வரும்? சோர்வு வரும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் செய்த மற்றும் செய்து தராதவைகளின் விளைவாக எனக்கு வரக்கூடிய சோர்வு. கரெக்டுங்களா? அப்படின்னா முதல் விஷயம் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நான் நினைச்ச ஊழிய வாய்ப்பு கிடைக்கல. அதை தேவன் எனக்கு என்ன பண்ணல? தரல. அதனால எனக்கு என்ன வந்துடுது? சோர்வு வந்துடுது. நான் நினைச்சபடி எதுவும் என்ன ஆகலை, தேவன் என்ன பண்ணல, நடத்தலை. ரெண்டாவது, முடியாமல் போயிடுது உடம்புக்கு. இது வந்து வெளியில், இது முதல் சொன்னது சபையில். வெளியில் என்ன பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து உடல்நிலை என்ன ஆகுது, அடிக்கடி என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து இது போயிடறாங்க, ஏதாவது பிரச்சனைக்குள்ளே போயிடுறாங்க, உடல் பிரச்சனைக்குள்ளே. உடனே இவங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா, தேவன் எல்லாரையும் ஆரோக்கியம் வச்சுருக்கிறாரு, நான் அவருக்கு பிரியமாக வாழ்கிறேன்னு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் என்ன நடந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு என்ன வருதாமா? சோர்வு வருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் எதுக்கு எப்படி சோர்வு வருதுன்னு எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோர்வு நமக்குள்ளே வந்திருக்குமான்றது ரொம்ப டவுட்டு தான். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், அது என்ன பண்ண வைக்க முடியல, எங்களால் என்ன பண்ணிக்க முடியல, புரிஞ்சிக்க முடியலன்னு யாராவது சோர்வு அடைஞ்சிருக்கீங்களா? ஒரு விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா முதல்ல படிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் அது புரியலேன்னு என்ன ஆகணும், கவலைப்படணும். அப்புறம் அந்த கவலையினால என்ன வந்திருக்கணும், சோர்வு வந்திருக்கு. எனக்கு என்னமோ இந்த சோர்வு வந்த மாதிரி தெரியல. பெஞ்சமின் பாட்டன் பிரதர் வந்து ரொம்ப அட்வான்ஸ் பிரதர்ஸ்க்கு எழுதிட்டு இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? கடைசியாக தேவன் செய்த அல்லது செய்யாதவைகள்னு பார்த்தீங்கன்னா, பாடுகள் உபத்திரவங்கள் என்ன ஆகுது, தேவன் நமக்கு அனுமதிக்கிறாரு. இப்படி அனுமதிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்வு என்ன ஆகுது, வருது. கரெக்டுங்களா? கரெக்டா இல்லையா? அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது எதிர்பார்த்த விதத்தில் தேவன் செய்யலை அப்படின்றதுக்காக நீங்களும் நானும் சோர்வுக்குள்ளாகிறோம் அப்படின்னா, அது உண்மையில் தேவன் காரியங்களை சரியாக செய்யவில்லை என்று நாம் எண்ணி சோர்வுக்குள்ளாக, அதான் அப்படியே என்ன அர்த்தம்னா, அவருக்கு ஒழுங்காகவே எதுவுமே செய்ய தரல அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு என்ன கிடைக்கல, ஒரு உடல் நலம் கிடைக்கல, எனக்கு தேவையான ஒரு ஆசீர்வாதம் நான் எதிர்பார்த்தது என்ன ஆகலை, கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒழுங்காக எதையுமே என்ன பண்ண தெரியல. இப்படி நினச்சிட்டேன்னா நான் எப்படி நினைக்கிறதா அர்த்தம்னா, பிதாவாகிய தேவனுக்கு எதையுமே சரியாக செய்ய தெரியலை அப்படின்னு நினைக்கிறதுக்கு சமம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸோ நாம் சோர்வடையும் போது இது தேவனுக்கு நல்ல ஆலோசனைகளை நாம் போய் சொல்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப புத்திசாலிகள்னு காமிச்சிக்கிற ஒரு மெத்தட். நான் ஒரு சபையில் ஒரு ஸ்தானத்தை நான் விரும்புகிறேன், அது தேவன் எனக்கு என்ன பண்ணலை, கொடுக்கல அப்படின்னா நான் என்ன நினச்சிக்கிறது அப்படின்னா, தேவனுக்கு ஒழுங்காகவே சபையை நடத்த, சபைக்குள்ளேயும் சரி என் வாழ்க்கையிலும் சரி அவருக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, அவருக்கு ஒழுங்காக அவருக்கு கேப்பபிள் அப்படி இல்லை அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, பெஞ்சமின் பாட்டன் பிரதர் இதே மாதிரி தேவனுக்கு ஒழுங்காகவே எதையும் செய்ய தெரியலன்னு சின்ன பிள்ளையில் நினச்சாராம். எப்படி நினச்சாராமா, ஆக்சுவலாக சின்ன வயசில் இவருக்கு மீன் வச்சுருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு. இவர் மீன் எடுத்து சாப்பிடும்போது மீன் உள்ள என்ன இருக்கு, முள் இருக்குது, சரிங்களா? இவர் என்ன நினச்சாரா, முள் இல்லாமல் படைக்க வேண்டியதானே, ஏதாவது உருப்படியாக செய்ய முடியுதா அவரால், முள் இல்லாமல் படிச்சிருந்தா நான் ஈஸியாக என்ன பண்ணியிருப்பேன், சாப்பிட்ருப்பேன் அப்படின்னு நினச்சாராமா சின்ன பிள்ளையில். அதே மாதிரி தர்பூசணி சாப்பிட்ருக்காரு. தர்பூசணி சாப்பிடும்போது எத்தனை விதைகள் இருக்குது அதில்? ஏன் ஒன்றை வச்சா என்ன,
இல்லை ஒரு 2 வச்சா என்ன, அங்கே இந்த பக்கம் ஒன்று, மேலே ஒன்று, கீழே ஒன்று, சைடு இப்படி கூட 4 வச்சா கூட என்ன, இவ்வளோ விதைகள் எதுக்கு? சாப்பிடும்போது என்ன ஆகுது? டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு நினச்சி இவருக்கு ஒழுங்காகவே என்ன பண்ண தெரில, ஒரு பழத்தை கூட அப்படின்னு. இந்த மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு இவருக்கு ஒழுங்காகவே என்ன இது வந்து சரியில்லைன்னு சொன்னால் யாரை சரியில்லைன்னு சொல்கிறது அப்படின்னா, யாரை சரியில்லைன்னு சொல்கிறது? தேவன் அனுமதிச்சிருக்கிறார், தேவன் அதை என்ன பண்ணியிருக்கிறார், அப்படித்தான் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அதை அப்படியே தான் என்ன பண்ணிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் தான் பெரியவனானவனே தெரியுது, இந்த மாதிரி முள் இல்லைன்னா அந்த மீனுக்கு டேஸ்ட்டே இருக்காது. அவர் பெரியவனானு கண்டுபிடிச்சா முள் மட்டும் வைக்கலைன்னா இது ஒழுங்காக வளர்ந்துருக்காது, இதுக்கு டேஸ்ட்டும் இருக்காது. 2வது, தர்பூசணி பழத்தில் இத்தனை விதைகள் மனுஷன் வேஸ்ட் பண்ணுவான், ஒரு கொட்டைனா தூக்கி போடுவோம். நிறையா விதைகள் வச்சோன்னா அது கனி தரக்கூடிய செடி ஜென்ரேஷன். அதாவது அதனால தான். ஆனால் இப்போ பாருங்க, சீட்லெஸ்லாம் வருதா, சீட்லெஸ் இது யார் உருவாக்குனா? தேவன் உருவாக்குனாரா? யார் உருவாக்குனா? மனுஷன் உருவாக்குனா. இந்த சீடுன்ற வார்த்தையை கேட்டாலே ஒருத்தனுக்கு அலர்ஜி ஆகும். யாருக்கு? சாத்தானுக்கு. ஏன்னு சொல்லுங்க? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கு சீடுனாலே இவனுக்கு அலர்ஜி. அப்போ சீட்லெஸ் கொடுத்துட்டானா இது யாருடைய ஐடியா? ஏன்னா அவனுக்கு ஜெனரேஷனே என்ன ஆகக்கூடாது, பிடிக்காது அவனுக்கு. ஆனால் தேவன் ஜெனரேஷனுக்கான தேவன், கரெக்டுங்களா? அதனால தான் சந்ததி, வித்து அப்படின்ற காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணுறார், சொல்கிறார். அப்போ நம்ம என்ன நினைக்கணும்னா, நம்முடைய தேவனுடைய வழி சரியானது தான், ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்றத உணரணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளணும். நல்லா மெமரியில் வச்சுக்கோங்க. அவர் இப்போ மெத்தட் நம்மளை நடத்திட்டு இருக்கிற மெத்தட் தான் இருக்கிறதுலே தி பெஸ்ட் மெத்தட். யாராவது இந்த மெத்தடை, இந்த சிஸ்டமை, இதெல்லாம் இது ஏன் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டாங்கன்னா, அதுக்குள்ளே சோர்வுக்குள்ளே போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, யாரையே கொஸ்டின் பண்ணுறதுன்னா தேவனே என்ன பண்ணுறது, கொஸ்டின் பண்ணுறது. சரிங்களா? நான் மட்டும் இவர் என்ன சப்ஜெக்ட் பேசுகிறாரு, என்ன எனக்கு கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தலைப்பில் பிரிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், போச்சு. சரி, இப்போ தேவன் என்ன இவருக்கு என்ன பண்ணலையா, அந்த வாய்ப்பை கொடுக்கல. அப்படின்னா இது எப்படி இருக்குது அப்படின்னா, சரீரம் முழுக்க வாயை இருந்தால் நல்லா இருக்குமா? சரீரம் முழுக்க கண்ணாக இருந்தால் நல்லா இருக்குமா? எங்கே பார்த்தாலும் வாய் தான், அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அப்படின்னா ஒவ்வொரு சரீரத்திலையும் ஒவ்வொரு அவயம் இருக்குது. அந்த ஒவ்வொரு அவயம் அதனுடைய வேலை என்ன பண்ணணும், செய்யணும். நான் வாயா மட்டும்தான் இருப்பேன்னு கை நினச்சிச்சின்னு வச்சுக்கோங்க, இல்லை ஹார்ட் நினச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. ஹார்ட் நினச்சிருச்சு என்னவா தான் இருப்பேன், நான் வாயா மட்டும்தான் நான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அன்புக்குரிய சோர்ஸ். சரிங்களா? அதனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, தேவன் எல்லாத்தையும் எப்படி தான் செஞ்சிட்ருக்கிறார், ரொம்ப நேர்த்தியாக சரியாக தான் என்ன பண்ணிட்டுருக்கிறார், செஞ்சிட்ருக்கிறார். பாடுகள் உபத்திரவங்கள்லாம் எனக்கு என்ன பண்ண வேண்டியது, வர வேண்டியதே, அது அவசியமே அப்படின்றத நாம் என்ன பண்ணணும்னா, ஏன் அப்படின்னா அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளே நாமே ஒப்பு கொடுத்தோம். எப்போ ஒப்பு கொடுத்தோம்? ஞானஸ்தானத்தில். சரிங்களா? அப்போ பாருங்கள், நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இப்பொழுதோ அவர் இம்மாதிரியான சோதனைகள்லாம் என் மீது என்ன பண்ணுறார், வர பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அப்படி நினச்சிட்டு சந்தோஷப்படணும். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் போட நடக்கக்கூடாது. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும், அதனால தான் சொன்னேன் முன் யோசனை. இந்த யோசனையின்மையே நாம் சோர்வுக்குள்ளே போகிறதுக்கான காரணம்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ யோசனை என்னென்னா, முன் யோசனை என்னென்னா, தேவன் நமக்கு இதை என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அனுமதிப்பார் அப்படின்றது தான் யோசனை. அதனால தான் வாசிக்கலாம். யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2 மற்றும் 3.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒரு விதமான இல்லை, பலவிதமான சோதனைகளில் அகப்படும். அது எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, நம்முடைய வீடுகளில் இருக்கலாம், நம்முடைய பொருளாதார சூழ்நிலைகள் இருக்கலாம், அல்லது சரீரத்தில் இருக்கலாம், அல்லது சபையில் இருக்கலாம். எங்கேனாலும் அகப்படும்போது அதை மிகுந்த சந்தோஷமாக, ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்காக தான். இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்குறோம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ கடைசியாக ஃபைனல் அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, தேவன் செய்கிற எதையும் நாம் சரியான மனநிலையில் ஏற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு சோர்வை அல்ல, உற்சாகத்தையே கொண்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியரா? தேவன் எனக்கு இதை செய்யலை அல்லது செய்தார் அப்படின்னு வச்சுக்கிட்டு நம்ம எந்த சோர்வுக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு அடுத்த ஒரு கண்டிஷனு, சரிங்களா? இதுக்கப்புறம் மூணாவது வர்றது தான் இருக்கிறதுலே பெரிய கண்டிஷனு. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, மற்றவங்கள பார்த்தாதாங்க எனக்கு, மற்றவங்க இப்படி நடக்கிறதுனால தான் எனக்கு என்ன வருது, சோர்வே வருது. வருமா வராதா? வருமா வராதா? வரும். யார் ஒழுங்கா இருக்கா சொல்லுங்க அப்படின்னு நம்மள்ட்ட என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க, சரிங்களா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பிரதர் சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ திடீர்னு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒருத்தர் கத்தி இந்த மாதிரி கடப்பாரை எடுத்துகிட்டு கண்டபடி ஏதோ போட்டு உடச்சி எரிஞ்சிட்டு இருக்கார் அப்படின்னா அதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? இது அவங்க ஊர் ஸ்டைலில் சொல்லிட்டார். நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்கிறாருந்தா, நம்ம ஏரியாவில் ஒருத்தன் அருவாள் எடுத்து விட்டுட்டு ஒருத்தன் வெட்ட விரட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? பயமாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி ரெண்டு பக்கம் கத்தியை நம்ம பக்கம் திருப்பி இப்படி சுற்றுவான், போங்கடா அப்படின்னு, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, இது இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்ம போயிட்டே இருப்போம், கூட்டமாக இருக்கும், ரெண்டு வண்டி அப்படியே நிற்கும். என்னங்கன்னு விலைக்கு பார்த்தா, இல்லைங்க இப்போ தான் ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு, ஒரு சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ரத்தத்தை இப்போ தான் எடுத்துகிட்டு போனால் ரத்தத்தை காமிப்பாங்க ரோட்டில். எப்படி இருக்கும் மனசு? என்ன ஆகும்? மனசே ஒரு மாதிரி வலிச்சு ஒரு மாதிரி வெயிட் ஆயிரும். அந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா ஒரு மாதிரி ஆயிடும், சரிங்களா? இதெல்லாம் என்னது? சோர்வு. அடுத்தவங்களால நமக்கு வரக்கூடிய சோர்வு. சரி, அதை விட எங்கே கொண்டாந்துட்டாருன்னா வீட்டுக்கு வந்துட்டார், சரிங்களா? அது வீட்டுக்கு வந்துட்டு கேட்குறார். இப்போ 2 பேர் இருக்காங்க, கணவன் மனைவி. 2 பேருமே ரொம்ப அன்பானவங்க, சரிங்களா? 2 பேருமே சத்தியம் கேட்டிருக்கிறாங்க, 2 பேருமே உடன்படிக்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. நல்லா, இது வரைக்கும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு இல்லையா? இப்போ திடீர்னு இந்த சகோதரனோ அல்லது சகோதரியோ பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்க. இது இப்போ ஒருவேளை இந்த சகோதரன் பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாருன்னு வச்சுக்கோமே, இந்த சகோதரிக்கு எப்படி இருக்கும்? தாங்க முடியாத சொல்லுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இவர் சோர்வு அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை இந்த சகோதரி சோர்வு அடைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சகோதரன் இப்படி போயிட்டு இருக்காருன்னு நினச்சி சகோதரி சோர்வு அடைஞ்சிட்டாங்கன்னா 2 பேர் என்ன ஆயிடுவாங்க? அவுட்டு. 2 பேர் அவுட்டு. அப்போ ஒருத்தர் ஒரு 2 பேர் நன்மனசாட்சியின் உடன்படிக்கை பண்ணி இருந்து நல்லா போயிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க கொஞ்சம் டவுன் ஆகுறாங்க, பின்மாற்றத்துக்குள்ளே போகிறாங்கன்னா, இவர் சோர்வடையாமல் உற்சாகத்தை இழக்காமல், அல்லது அந்த சகோதரி சோர்வடையாமல் உற்சாகத்தை இழக்காமல் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவரை ஆதாயப்படுத்துறதுக்கான வேலைகளை என்ன பண்ணணும்னா, புரியுதுங்களா? இதுவுமே முன் யோசனை இருக்கணும். ஒருவேளை நம்ம பார்ட்னர் பின்னாடி போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இது யோசிக்கணும். அவங்க ஏன்னா 2 பேருக்கு தனித்தனி பாதை, ஆனால் சேர்ந்து போகிற பாதை தான். ஆனால் இவர் ட்ராக் வேற, இவங்க ட்ராக்கு வேற. இங்கே நின்னவனு இங்கே நின்றுடக்கூடாது.
இந்த இழுத்துட்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். அதை கேட்குறாரு, சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அப்போ காயின் என்ன சொன்னார்? நான் என்ன அவனுக்கு காவலாளியா அப்படின்னா, இப்போ நாம் நம்முடைய உடன் சகோதரருக்கு காவலாளியா? காவலாளியா? காவலாளியா இல்லையா? காவலாளி தான். நம்முடைய உடன் சகோதரருக்கு காவலாளியாக தான் தேவன் நம்மளை. ஆனால் அவர் பின்மாற்றம் அடைஞ்சதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான் அப்படின்னு என்ன பண்ண முடியல, நம்மளை குற்றச்சாட்ட மாட்டார். ஆனால் நாம் கேர் எடுக்க வேண்டியது அவசியம். புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம், கணவன் மனைக்குள்ளே இருக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், ரோல் மாடலான ஒரு லைஃப் ஆக்சுவலி. அது ஒருத்தர் சோர்வு இதானாங்கன்னா அப்படியே ஒன்னொருத்தர் அதை என்கரேஜ் பண்ணி என்ன பண்ணணும்? கொண்டு போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அதே போல தான் நம்முடைய உடன் சகோதரனோ சகோதரியோ யாராவது ஒரு சோர்வுக்குள்ளே கொஞ்சம் போகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம என்ன பண்ணணும்? அவர்களை என்ன பண்ணணும்? உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படி உற்சாகப்படுத்துறது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம் சிஸ்டர். சகோதரர்களின் ஒருவன் தேவனுக்கு உண்மையற்று போவானானால் நான் தேவனுக்கு உண்மையோடு நிற்பதன் வாயிலாக அச்சகோதரனுக்கு நாம் உதவி செய்யலாம். அப்போ நாம உண்மையா இருக்கணும், நாம உற்சாகமா இருக்கணும். சரிங்களா? அப்போ நம்ம அந்த சகோதரருக்கு நாம என்ன பண்ணலாம்? ஹெல்ப் பண்ணலாம். ஒருவேளை நீங்களும் உண்மையற்று காணப்படுவீர்களானால் இது அச்சகோதரனை இன்னும் கீழ்நிலைக்கு இழுத்து சென்றுவிடும். நாம் அனைவருமே ஒருவருக்கொருவர் முன்மாதிரிகளாக காணப்படுகின்றோம். அவர் டயர்ட் ஆயிட்டாரு, நாமளும் என்ன ஆயிட்டோம்? சரி விடுங்க, இதுதான் இதுக்கு தான் நானும் சொன்னேன் அப்படின்னு இவரும் என்ன பண்றது? இவரும் அதே மாதிரி போயிட்டாருன்னா ரெண்டு பேரும் எங்கே போயிடுவாங்க? ரொம்ப கீழ்நிலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாம் ஒருவருக்கொருவர் முன்மாதிரிகளாக காணப்படுகிறோம். தொடர்ந்து நாம் அனைவருமே இந்த இடுக்கமான வழியில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ணுகிறவர்களாக காணப்படலாம். இப்படி மற்றவர்களிடம் வெளிப்பட்ட உண்மையை பார்த்து அநேகர் உற்சாகம் அடைந்து சோர்வில் இருந்து வெளிவந்து இருக்கின்றனர். இப்படி இப்போ பாருங்க, ஒருத்தரை சோர்வுலேருந்து மீட்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்கள் சோர்வடையக்கூடாது, நீங்கள் தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் அதிபயங்கரமான உற்சாகத்தோடு நம்ம இருக்கணும். அப்போ தான் அவர்கிட்ட போய் என்ன பண்ண முடியும்? சொல்ல முடியும். நம்மளே ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஏதோ ஒரு மேட்டரில் சோர்வடைஞ்சு, இவர் வேற ஒரு விஷயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சோர்வடைஞ்சிட்டு இருக்கார். ரெண்டு சோர்வடைஞ்சவங்களும் சந்திச்சா அப்படி இருக்கும். சோர்வு கரெக்டா? அதனால தான் இந்த கேம்ப் ஃபயர் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. கேம்ப் ஃபயர்னா தெரியலையா? இந்த விறகுகளை இப்படி குளிர் பிரதேசத்தில் அடுக்கி அதை எரிப்பாங்க. அது எல்லா விறகும் எரிஞ்சிருமா? ஏதாவது ஒரு விறகு என்ன ஆகுது? எரியாது. சரி, இந்த விறகு எரியலை, பக்கத்து விறகும் நானும் என்ன பண்ணலை, எரியலை அப்படின்னு இப்படி அம்புட்டு விறகும் இப்படி ஆச்சுன்னா என்ன? அதே சமயத்தில் ஒரு விறகு எரியலை, மிச்சம் எல்லா விறகும் கொழுந்து விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கு? எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த விறகு என்ன ஆகும்? அம்புட்டு சேர்ந்து எரிஞ்சதில்ல, இந்த விறகு சேர்ந்து என்ன பண்ணிடும்? எரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இந்த அப்போ சொல்றார், இப்படி மற்றவர்களிடம் வெளிப்பட்ட உண்மையை பார்த்து அநேகர் உற்சாகமடைந்து சோர்விலிருந்து என்ன பண்ணி இருந்திருக்கிறாங்க? வெளிவந்திருக்கிறாங்க. அடுத்து எழுதுறார், சில நேரங்களில் சபை மூப்பர்கள் இருக்காங்க இல்லையா? சபையில் மூப்பர்கள், அதில் மூப்பர்கள்ல இருந்து கூட சபையாருக்கு என்ன வந்துடுதுன்னா சோதனை வந்துடுது அப்படின்னு எழுதுறார். மூப்பர் மூலியமாக சோதனை. எப்படி அப்படின்னா அவர் என்ன எக்ஸாம்பிள் எழுதுறாருன்னா, அந்த மூப்பர்கள் ஒருவர் தன்னை என்ன நினச்சிக்குவார்னா, நான் தான் முதன்மையான மூப்பர், அதாவது முன்னணி மூப்பர். ஒருத்தர் பிரதர்கிட்ட கை கொடுத்துருக்கிறார். கை கொடுத்துட்டு நான் தான் எங்கள் சர்ச்சில் முன்னணி மூப்பர் அப்படின்னு இருக்கார். இவருக்கு ஒன்றும் புரியலை. யாருக்கு? பெஞ்சமின் பாட்டன் பிரதருக்கு. என்ன முன்னணி மூப்பர்னா என்ன அப்படின்னா, நான் ரொம்ப நாள் மூப்பர், அதனால் நான் தான் எல்லா மூப்பரை காட்டிலும் மூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பெஞ்சமின் பாட்டன் என்ன சொல்லியிருக்காரு? இப்படிலாம் ஒரு விஷயம் பைபிள்லேயே கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது என்ன பண்ணாதீங்க, சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூப்பருக்கெல்லாம் மூப்பர்ன்ற விஷயம்லாம் இங்கே ஒன்றுமே
இல்லை நான் தான் எல்லா மூப்பர்லேயும் சூப்பரான மூப்பர்ன்ற நினைக்கிற இந்த நினப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த நினைப்பே ரொம்ப தப்பான நினப்பு. இப்படி நினைக்காதீங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஆலோசனை கொடுத்துருக்கிறார். சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து வாசிக்கலாம். நாம் ஒருவரை ஒருவர் சோர்வுக்குள்ளாக்க கூடாது, நாம் மற்றவர்களாலும் சோர்வுக்குள்ளாக்க கூடாது. சகோதர சகோதரர்களுடைய பாதையில் எந்த இடரலின் கல்லையும் போடாதிருப்போமாக. இப்படித்தான் அனைவரும் எண்ணுவீர்கள் என்று நான் நம்புகின்றேன். எந்த ஒரு சகோதரனையும் நாம் சோர்வுக்குள்ளாக்க விரும்ப மாட்டோம். கிருபையில் உள்ள சகோதரனுடைய வளர்ச்சியினை தடை பண்ண நாம் விரும்ப மாட்டோம். சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதையில் இடையூறாக இருக்கும் போது எதையும் செய்ய நாம் விரும்ப மாட்டோம். நாம் ஒருவருக்கொருவர் சோர்வை நம்ம சோர்வடையக்கூடாது, நாமளும் மற்றவர்களை சோர்வடைய செய்யக்கூடாது. இப்போ ஒருவேளை மூப்பராக இருக்கலாம், மூப்பர்னால ஒரு சோர்வு வருது அப்படின்னா சோர்வடைந்தவர் யார்கிட்ட போய் சொல்லணும்? இல்லை இல்லை இல்லை, யார்கிட்ட தான் போய் சொல்லணும்? யாருனால சோறு வந்திருக்கு? இப்போ அவருக்கு மூப்பரால தான் என்ன வந்திருக்கு? சோறு வந்திருக்குண்ணா. நேராக யார்கிட்ட தான் போய் சொல்லலாம்? இங்கே வாங்க பிரதர், உங்களுடைய காரியங்களால் நான் மிகவும் எதுக்குள்ளே போயிட்டேன்? சோர்வுக்குள்ளே ஆகிட்டேன். ஏதோ சம்திங் அவர்கிட்ட தான் என்ன பண்ணணும்? சொல்லணும். நாமளும் மற்றவங்களை என்ன பண்ணக்கூடாது? இப்போ இவர்கிட்ட சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு தெரியுமா? அவருக்கு என்றைக்குமே என்ன ஆகுது தெரியாது, என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெஞ்சமின் பாட்டர் கிளியராக சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? இப்படி ஒரு விஷயம் பைபிள்லேயே இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு தெளிவாக அவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டாரு? சொல்லிட்டாரு. இப்படி சொல்லலைன்னா அவருக்கு தெரியுமா? தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நாம் ஒருவர் என்ன பண்ணக்கூடாது? சோர்வுக்கு உள்ளாக்கக்கூடாது. அடுத்தபடியாக பார்க்கும்போது ஆக்சுவலாக இது மேலை நாடுகளில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனால சகோதரர் இந்த பாயிண்ட் எழுதியிருக்கிறாரு. ஆனால் நம்மளுடைய சபைகளில் அப்படி ஒரு காரியம் இல்லை. அந்த புஸ்தகத்தில் இருக்கிறது என்னென்னா, சபை கூடுகையின் போது ஆடை அணிகிறதுல ஒரு கவனம் தேவை அப்படின்றத அங்கே என்ன பண்ணுறாங்க. இதனால கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சில சோர்வு இருக்கலாம். விசேஷமாக இங்கே கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்கும், கன்வென்ஷனில் வேறு லெவலில் இருக்குமா? கொஞ்சம் சொல்லிட்டார் இருக்குன்றார். சரிங்களா? இப்போ எந்த ஒரு இடத்துலனாலும் சரி, இந்த ஒரு சகோதரர் அப்படி தான் போய் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறார். ஒரு சகோதரர் அதை அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறார். நான் போனேன், அந்த நீங்கள் புக்கு படிச்சிங்கன்னா தெரியும், அவர் ரொம்ப அந்த ட்ரெஸ் விஷயத்தில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கிறார். ஸோ இப்போ நாம் அணியக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்து கண்ணை என்ன பண்ணிடக்கூடாது, உறுத்தாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும். சரிங்களா? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போது 2 விஷயம் பார்த்துட்டோம். என்னென்ன? முதல் விஷயம் என்னது? எதனால் சோர்வு வருது? தேவன் செய்ய தவறுகளின் விளைவாக வரக்கூடிய ஒரு சோர்வு. 2வது, மற்றவர்கள் மூலியமாக நமக்கு வரக்கூடிய, அவர்கள் செய்த அல்லது செய்ய தவறுனவைகளின் காரணமாக வரக்கூடிய சோர்வு. இதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒவ்வொருத்தரும் அவங்கள நினச்சிக்கோங்க. இது வரைக்கும் மற்றவங்கள கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. இந்த 2வது பாயிண்ட் சொல்லும்போது எல்லாரும் உங்கள் கண்ணு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க? வந்துட்டு போயிருப்பாங்க. கரெக்டாக? இப்போ 3வது பாயிண்ட் முழுக்க யாரை தான் நினைக்கணும்? அவங்கள நினச்சிக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு மற்றவங்கள நினைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. சரிங்களா? இப்போ 3வது பாயிண்ட் என்ன? நான் செய்த அல்லது செய்ய தவறுகளின் விளைவாக வரக்கூடிய சோர்வு. அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன ஒரு 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 மைண்டு சிலருக்கு வந்துடும் அப்படின்னா, கொஞ்சம் உடன்படிக்கை எடுத்தவனு இல்லை, கொஞ்சம் காலப்போக்கில் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்றுக்கும் நான் என்னால் என்ன ஆக போகுது, நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆக்சுவலாக தாழ்மையை காமிக்கிறேன்னு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிரு. தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. தாழ்மை காமிக்கலாம், ஆனால் எந்த மனப்பான்மைக்குள்ளே போயிடக்கூடாது? தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போகக்கூடாது.
நான் வேஸ்ட்டு, எனக்கு இதெல்லாம் என்ன பண்ண தெரியாது, செய்ய தெரியாது, என்னால் இந்த ஒரு ஊழியத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, என்னால் இந்த கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியாதுன்னு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கும் இல்லையா? இதெல்லாம் அவங்க என்ன பண்ணிக்கிறது அப்படின்னா தாழ்மனைவுகளை நான் வந்து அவருக்கு பிரியமாகவே என்ன பண்ண முடியல, என்னால் இருக்க முடியல, என்னால் சபை கூடிக்கு என்ன பண்ண முடியல, சபை கூடிக்கு வர முடியாது கூட எதுக்குள்ளே கொண்டு போயிடுவாங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. அப்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலக்கரி ஒரு வெறும் கரியிலிருந்து தான் தேவன் எதை எடுத்துடுறாராம், வைரத்தை எடுக்கிறாராம். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக நம்ம ஒன்றுக்கு உதவாதவங்க நினைக்கிறது ஆக்சுவலாக உண்மைதான் வேற. அது ஏன் அப்படின்னா அவர் ஒன்றுக்கு உதவாத ஆளை தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைத்தே இருக்கிறாரு. அப்படி நினைக்கிறது ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி நினச்சிட்டு எதுக்குள்ளே போயிடக்கூடாது, சோர்வுக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா இங்கேருந்து தான் அவர் பட்டை தீட்டி ஒரு வைரமாக நம்மளை என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஜொலிக்க வைக்க போகிறார். ஏன் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரே அழைப்பு தான் என்ன பண்ணியிருக்கிறார், தேவன் கொடுத்துருக்கிறார். இங்கே எப்படி பலதரப்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் ஒரு பை காட் கிரேஸ் என்னென்னா அவருக்கு என்ன தேங்க்யூ சொல்லணும்னா, இங்கே நிறையா விஷயங்கள் என்ன பண்ணுறதில்ல, சில பாகுபாடுகளை யாரும் பார்க்கறதில்ல. ஆனால் எல்லாரும் அந்த ஒரே அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்படி அழைப்புக்குள்ளே வரும்பொழுது நம்மளை சபையாக மாற்றுறதுக்கு ஒரு மனுஷனால் கூடுமா, நம்மளை சபையாக மாற்றுறதுக்கு ஒரு மனுஷன் நினச்சா நம்மளை சபையாக மாற்ற முடியுமா? எல்ரு நினச்சா மாற்ற முடியுமா? எல்ரு நினச்சா மாற்ற முடியுமா? ஒருத்தர் சபையாக மாற்ற முடியுமா? எல்ரு நினச்சா மாற்ற முடியாது. யார் நினச்சாலும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சரி, தேவ தூதர்கள் நினச்சா, தேவதூதர்கள் நினச்சா மாற்ற முடியுமா? தேவதூதர்கள் நினச்சாலும் ஒருத்தர் சபையை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. யார் நினச்சா மாற்ற முடியும்? நாம் நினச்சாதான் மாற்ற முடியும். அதான் 3வது பாயிண்ட்டுக்கு வந்திருக்கேன். தேவனுடைய கிருபை இருந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் நான் நினச்சாதான் நான் சபையாக என்ன பண்ண முடியும், மாற முடியுமே தவிர என்னை சுற்றி இருக்கிறவங்க யாராலையும் நான் என்னை சபையாக மாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திடீர்னு எனக்கு ஆவிக்குரிய கனிகள் இதெல்லாம் இல்லை அப்படின்னு என்ன இது இந்த ஒரு தாளந்து என்கிட்ட இல்லை, இந்த ஒரு ஊழியம் எனக்கு இல்லை, நான் இதை வந்து செய்யலை, அல்லது இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது நான் விட்டுட்டேன் இப்படின்னு ஏதோ நினச்சி நமக்குள்ள ஒரு சோர்வு வருது இல்லையா? இதெல்லாம் நமக்கு வர தேவையில்லை அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துன்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன ஆகும், டெவலப் ஆகும். இன்றைக்கி ஒரு செடி வைக்கிறீங்க, அது வந்து மரமாகி கனிகள் தரக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 3 வருஷத்துலேருந்து 4 வருஷத்துலேருந்து அது ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், மரம் வச்ச அடுத்த நாள், செடி வச்ச அடுத்த நாள் இந்த படார்னு வளர்ந்து ஃபுல்லாக ஆப்பிளாக தொங்கிட்டு இருந்துச்சுன்னா, இல்லை மாம்பழம் மாஞ்செடி வைக்கிறீங்க அப்படி தொங்கிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கான் அப்படின்னு முதல்ல நடக்குமானா நடக்காது. அதே மாதிரி ஒருத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டு வந்த உடனேயுமே சூப்பராக ஒரு கேரக்டர் காமிச்சிருவாரா? எவ்வளோ நாளில் காமிப்பார்? காமிப்பார் அப்படின்னு நம்பணும் முதலாவது. ஏன்னா அவர் ஒவ்வொரு செடி வளர்றதுக்கும் ஒவ்வொரு காலப்பகுதி இருக்கு. நாம் எல்லாரும் மாஞ்செடிகள் அல்ல, நாம் எல்லாரும் கொய்யா மரங்கள் அல்ல. ஒருத்தர் மாமரம், ஒருத்தர் கொய்யா மரம், ஒருத்தர் ஆப்பிள், ஒருத்தர் அவகேடா, சரிங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு செடி க்ரோத் இருக்குது. ஆனால் சகோதரர் என்ன எழுதுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயம் ப்ரேயர் பண்ணுறாங்களே, பிரதர்ஸ்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்களே, ப்ரேயர் பண்ணும்போது ஆவியின் கனிகள் இருக்கு இல்லையா, அதில் நிறையா கனிகள் வேணும்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்பு வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்காங்க, பொறுமை வேணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. நான் எப்படி இருக்கணும்? யாராவது ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? நான் எப்போவுமே எப்படி இருக்கணும்? ஏன்னா ஆவியின் கனிகளில் ஒரு விசேஷத்துக்கு எந்த கனி? சந்தோஷம், சரிங்களா? சந்தோஷமாக நான் இருப்பேன். அதுக்காக வந்து நீங்கள் வந்து எதுக்குள்ள சந்தோஷம்னா
கிறிஸ்துவின் நிமித்தம் நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமாக எப்படினாலும் இருக்கலாம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பற்றி இங்கே என்ன பண்ணலை, சொல்லலை. எல்லா விதமான சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறார் இல்லையா, அந்த மாதிரி. அப்படின்னு அன்புக்குரிய சொல்ல ஆவியின் கனிகளை உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, 9 கனிகள் என்கிட்ட இருக்குதா நான் இப்போ நான் செக் பண்ணுறேன். அவங்கவுங்க செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? என்கிட்ட 1 2 என்ன ஆகுது, மிஸ் ஆகுது. இதுக்கு காரணம் யார் தான்? இதுக்காக நான் சோர்ந்து போயிடலாமா? அப்படின்னா growth உடனடியாக இருக்குன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி யாருக்காவது நான் growthல அவ்வளோ பெரிய growthல இல்லைன்னு நினச்சி நீங்கள் யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம், சரிங்களா? நான் இப்படி தவறாக நடந்துக்கிட்டேனே, இப்படி நான் தவறாக பேசிட்டேனே, நான் இப்படி தவறாக யோசித்துட்டேனே அப்படின்னு நீங்கள் யாருக்குள்ளேயும் அந்த ஒரு 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 கில்ட்டி ஃபீலிங் வர வேணாம். இந்த கில்ட்டி ஃபீலிங் கூட நம்மளை சோர்வுக்குள்ளாக என்ன ஆயிரும், கொண்டு போயிடும். வாசிங்க சிஸ்டர். இவர்கள் வளர்ச்சி என்பது ஒரு கணப்பொழுதில் சம்பவிக்கின்றது என கற்பனை பண்ணி கொள்கின்றனர். உடனடியாக ஆசீர்வாதங்களையும் உடனடியாக ஆவியின் அனைத்து கனிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்பனை பண்ணி கொள்கின்றனர். ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறது இல்லை. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் உடனடியாக அனைத்து கனிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்பனை பண்ணிக்கொள்கின்றனர். அவங்களையும் பண்ணிக்கிறாங்க, மற்றவங்களையும் பண்ணிக்கிறாங்க. இன்னும் எப்படி சொல்கிறது உண்டு அப்படின்னா, நம்மளே அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சத்தியத்தில் இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன அவங்க அப்படின்னு என்ன பண்ணுறது, என்ன பண்ணுவோம், கொஸ்டின் பண்ணுவோம் இல்லையா? ஆக்சுவலாக அந்த செடி இன்னமும் என்ன தான் ஆகிட்டுருக்கு, வளர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்று படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, வளர்ச்சி என்பது மெதுவாக நிகழும். அது தலாலலியாக உடனடியாக என்ன ஆகாதுன்னா நடக்காது. ஏன் அப்படின்னா பைபிள் அப்படி தான் என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. இன்னும் கூட பாருங்கள், ஒரு சில நேரங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு குழந்தை எப்படி இப்போ தான் பேச ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்குது. எப்படி பேச ஆரம்பிக்குதுன்னா, முதல் வார்த்தையே அப்பாவை பார்த்து என்ன சொல்லுதுன்னா போடா அப்படின்னுது. உடனே அப்பா என்ன பண்ணிடுவா தெரியும், அப்போ தான் ஃபஸ்ட்டு பேசணும். ஆனால் என்ன சொல்லிடுச்சு, போடான்னு. என் பையன் நீ என்ன சொல்கிறா கேட்டியா, சொல்லு போடான்றது திருப்பி கேட்பாரு. அதே இது ஒரு 25 வயசு வந்ததுக்கப்புறம் இதே குழந்தை, அவர் வளர்த்த குழந்தை தான், சந்தோஷப்பட்ட குழந்தை தான், போடான்னா இவருக்கு எப்படி இருக்கும், சரிங்களா? அந்த மாதிரி தான் அதே குழந்தை வளர்ந்தது. அது பேச்சை, அது செயலை பார்த்து நமக்கு என்ன பண்ணுது, கோவம் வருது. ஆனால் நேற்று ஒருத்தர் வித்தியாசமாக பண்ணார். நேற்று பேப்பரில் படித்தோம், 6 பாடமும் ஃபெயில் ஆவேன். மொத்தமே 6 பாடம் தான். 6 பாடமும் அவன் என்ன ஆகிட்டான், ஃபெயில் ஆகிட்டான். இப்போ அது என்ன பண்ணினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அவனை கூப்பிட்டு வாடா அப்படின்னு கூப்பிட்டு கேக் ஊட்டியிருக்காரு. கேக் ஊட்டி அடுத்த தடவை ஒரு பாடத்துலையாவது என்ன பண்ணிடணும், பாஸ் ஆயிடணும். என்னப்பா அப்படின்னு இருக்காரு அவனு. ஏன்னா அந்த 6 பாடம் ஃபெயில் ஆனவனே அவன் ரொம்ப சோர்வுக்குள்ளே போயிட்டான். ரொம்ப அவனால் என்ன பண்ண முடியல, என்னடா ஒரு பாடத்தில் கூட நம்ம என்ன பண்ணலை, பாஸ் ஆகலைன்னு சோர்வுக்குள்ளே போனவனையா கேக் ஊட்டியிருக்காரு. கேக் ஊட்டி அவனை என்ன பண்ணியிருக்காரு, இப்போ நம்மளும் வச்சுக்கிட்டு நம்ம செய்த அல்லது செய்ய தவறின காரியங்களை வச்சுக்கிட்டு நாமளும் எந்த சோர்வுக்குள்ளேயும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீக்கர் வருவார். அப்போ தான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் பேசுகிறாரு. அந்த சகோதரர் சப்ஜெக்டை கேட்டு நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், ஆனால் தப்பாக எடுத்திருக்காரு. ஆனால் எப்படி பாராட்டுவோம், சூப்பர் பிரதர், செம்மையாக எடுத்தீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே இது அந்த சகோதரர் ஒரு 3-4 வருஷம் போச்சு, 5 வருஷம் போச்சு, திருப்பி எடுக்கிறாரு, சப்ஜெக்டில் 2-3 தப்பு விடுறாரு. அப்போ என்ன பண்ணுவோம், சொல்லுவோம், செய்வான். மத்தேயு 15ஆம் அதிகாரத்துக்கு 10ஆம் அதிகாரன்றாரு. இது 10ஆம் அதிகாரத்தில் இல்லை, 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது.
ஏன் அப்படி சொல்கிறோம்? இதே மாதிரி தான் குழந்தை இருக்கும்போது அதை பாராட்டுறோம். அதே குழந்தை வளர்ந்தவனையும் ஆக்சுவலாக நம்முடைய சகோதரர்களை நம்ம அடையாளம் கண்டுக்கிறோன்னா அவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, அவங்க நிறைய படித்ததுக்கு ஏற்ற மாதிரி நிறைய அனுபவங்கள் பெற்றுக்கொண்டதுக்கு மாதிரி அவங்க என்ன பண்ணிக்கல, நடந்துக்கல அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதை என்ன பண்ணணும்னா அதை அன்பினால் நம்ம மூடி போட நாட வேண்டும். வாசிங்க. சகோதரிகளுடைய தவறுகளை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய தவறுகளை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். ஆனாலும் அவைகளை அன்பினால் மூடிப்போட நாட வேண்டும். அவர்களுடைய தவறுகளை மற்றவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்று நாம் யோசித்து கூட பார்க்கக்கூடாது. சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ அதே போல தான் இப்போ மற்ற சகோதர சகோதரிகளுடைய தவறுகளை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுதா? நம்மளால் முடியுதா? கஷ்டமாக இருக்கா? ரொம்ப ஈஸியானது எது தெரியுமா? அடுத்தவங்களோட தவறை டக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப இருக்குல்ல ஈஸி. அதே போல் ஈஸியான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய தவறுகளையும் நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுவும் ரொம்ப ஈஸி. ஆமாவா இல்லையா? இல்லையா? அப்படின்னா இப்போ ஏன் தவிர என்னால் கண்டுபிடிக்க முடியுமானா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நான் மாம்ச சிந்தையாக இருக்கிறேன் அப்படின்றது எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அது நான் செய்யக்கூடிய தவறு தானே, கரெக்டாக இல்லையா? இது என்னால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டு இப்போ எப்படி அடுத்தவங்க தவறை பார்த்து சோர்ந்து போகிறோமோ அதே போல் என்னுடைய தவறை பார்த்து நான் என்ன பண்ணக்கூடாது? அதுக்கும் சோர்ந்து போகக்கூடாது. இங்கேயும் நான் இப்போ எதுக்குள்ளே வந்திருக்கணும் அப்படின்னா சோர்ந்து போகாமல் நான் என்ன பண்ணணும்? ஒரு சிலர் எப்படி சோர்ந்து போகிறாங்களாமா சபையில். ஹெவன்லி காட் மினிஸ்ட்ரி குரூப்பில் இஸ்ரேலில் சண்டை அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துடும். வந்தவனையும் இவங்களுக்கு ஒரு சோர்வு வந்துடும். பதார்னு என்ன சோர்வுன்னு சொல்லுங்க? சபை வாய்ப்பு என்ன ஆக போகுது? வேகமாக என்ன பண்ண போகுது? முடிய போகுது. நாம் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலைமையில் சபை வாய்ப்பு கிடையாது அப்படின்னு இவங்களுக்கு என்ன வந்துடும்னா என்ன வந்தோடனே சோர்ந்து போயிடுவாங்க. சரி, சர்ச்சுக்கு போவோம். எங்கே சபை என்ன ஆக போகுது? முடிய போகுது அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்க உறுதி பண்ணுவாங்களாம். சரிங்களா? அப்போ இதுவும் இந்த மாதிரியான சோறும். ஏன்னா தேவன் என்ன பண்ணுவார்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு காலம் வச்சுருப்பார். அந்த காலத்தில் அவங்களுடைய கிரியைகளை பார்த்து அவங்களை என்ன பண்ணிடுவார்னா சீல் பண்ணிடுவார். முத்திரை போட்டுருவார். சரிங்களா? அதனால் எந்த ஒரு ப்ராஃபஸியும் நம்மளை பயமுறுத்தி சோர்வுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. ப்ராஃபஸி நமக்கு எதை கொடுத்துருக்கணும்னா இன்னும் தலையை என்ன பண்ணணும்? நிமித்தி பார்த்து உற்சாகப்படுத்துறதுக்கு தான் அதை கொடுத்துருக்கணும். சரிங்களா? இன்னும் கூட பாருங்க, வாசிக்கலாம் சிஸ்டர். ஒருவேளை நீங்களும் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்றால் என்ன சம்பவிக்கும்? தேவன் தம்முடைய ஆலயத்தில் பெரிய ஓட்டை ஒன்று காணப்படும்படிக்கு விட்டுவிடுவாரா? இல்லவே இல்லை. இப்போ நான் தகுதி கிடையாது. இப்போ எனக்கு என் மனசில் என்ன தோணிடுச்சுன்னா, நான் சபையாக போகிறதுக்கு எனக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டதுனால சபையோட கட்டடத்தில் ஒரே ஒரு செங்கலை மட்டும், செங்கல் நடுவில் ஒரு செங்கல் நான் தான் வச்சுக்கோங்களேன், இந்த செங்கலை எடுத்துட்டு அந்த இடத்த ஓட்டையா விட்டுருவாரான்னு கேட்குறாரு. ஓட்டையா விட்டுருவாரா? இல்லை. சரி, நான் தான் அந்த செங்கல், என்னை எடுத்துட்டாரு. ஒன்னொரு செங்கல் அங்கே வைப்பார் இல்லையா? ஏன் நினப்புப்படி அந்த ஒன்னொரு செங்கல் வைப்பார் இல்லையா? ஆக்சுவலாக என்ன சொல்கிறாருன்னா அந்த செங்கலும் உங்களை மாதிரி தான் நினைக்குன்றாரு. அந்த செங்கல் எப்படி தான் நினைக்கும்? என்ன நினைக்கும்? நம்ம இந்த ஓட்டத்துக்கு இந்த பரிசுக்கு நம்ம என்ன இல்லை தகுதி. இப்படி எல்லாம் நினச்சா மொத்த கல்லையும் கழட்டிடலாமா? இப்படி ஒவ்வொரு கல்லு நினச்சிச்சுன்னா கல்லை ஃபுல்லாக கழட்டிடலாமான்னு கேட்குறேன். அப்படின்னா அப்படி என்ன பண்ணக்கூடாது? நம்ம முதலாவது நினைக்கக்கூடாது. ஒருவேளை இப்படி நினச்சதோட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா யூதாஸ் மாதிரி அந்த மன்னாவும் இன்னைக்கு அப்படித்தான். அவரை விட்டுட்டோம் அப்படின்னா அவரும் நம்மளை என்ன பண்ணிடுவார்? விட்டுருவார். அந்த இடத்துக்கு வேற ஒருத்தரை என்ன பண்ணிடுவார்னா பிளேஸ் பண்ணிடுவார். யார் மாதிரி அப்படின்னா
அப்போஸ்தலனாகிய பவுல் மாதிரி. ஆக்சுவலாக யூதாஸுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கிட்டத்தட்ட ஒரே விதமான ஒற்றுமைகள் இருந்ததாக நம்முடைய சகோதரர் சொல்கிறார். என்னென்னா, யூதாஸும் யார் அப்படின்னா ஒரு வியாபாரி, இவரும் ரொம்ப நல்ல அந்த ஒரு வியாபாரங்கள் நுட்பங்கள் தெரிஞ்ச ஒரு சகோதரன். யூதாஸ் மாத்திரம் அவர் நிலைச்சிருந்தார் அப்படின்னா யூதாஸ் புறஜாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலனா தேவன் உருவாக்கியிருப்பாராம். அதே போல ராஜாக்களும் பிரபுக்களுக்கும் முன்னாடி நின்று தைரியமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டரை ஒரு பாத்திரமாக யூதாஸை தேவன் வடிவமைச்சிருப்பாருன்னு சொல்றார். ஆனால் யூதாஸ் தான் என்ன பண்ணலை, சோர்வுக்குள்ளாகி அவர் எங்கே போயிட்டார், ஃபஸ்ட்டு டிஸ்கரேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகிட்டு அவர் தேவனுடைய சமூகத்தை விட்டே விலகி போய்விட்டார். தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் எப்போ வரும்னா ஃபஸ்ட்டு நம்ம சோர்வுக்குள்ளாகும்போது தான் வரும். கரெக்டா? அப்போ சோர்வை நம்ம அனுமதிக்கக்கூடாது அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், சோர்வுனா என்ன, அதில் 3 விதமான சோதனைகள் என்னென்ன, சோதனை சோர்வு, மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறின் விளைவாக வரக்கூடிய சோர்வு, நாம் செய்ய தவறின் விளைவாக வரக்கூடிய சோர்வு. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததை பிரதர் ஒரு 5 பாயிண்டில் கன்சாலிடேட் பண்ணி கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் தாம் செய்ததாக சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக அந்த விஷயங்கள் நமக்கு ஊழிய வாய்ப்புகளோ அல்ல வேறு ஏதோ நமக்கு மறுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்படலை, அல்லது லேட் ஆகுது, அல்லது கிடைக்கல, இந்த மாதிரி என்னவாக இருந்தாலும் சரி, இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்துருக்கிற சில ஆசீர்வாதங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் சோர்வுக்குள்ளானோம் என்றால் அவருக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை, அவருக்கு இருக்கக்கூடிய சர்வ வல்லமையை குறித்து நாம் கேள்வி கேட்பதற்கு சமம். கரெக்டுங்களா? அப்போது நாம் சோர்வுக்குள்ளானா யாரையே கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆகிடும்னா தேவனே என்ன பண்ணுற மாதிரி ஆகிடும், கொஸ்டின். அதனால் அந்த மாதிரி ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. 2வது, நாம் சோர்வு அடைஞ்சிட்டோம் அப்படின்னா என்னுடைய இந்த நிலைமையை மீட்கிறதுக்கு, அல்லது நான் ஒரு பாவத்தில் இருக்கிறேன், இந்த நிலைமையில் நான் சோர்வு அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னா இந்த நிலைமையை மீட்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் பத்தாது, இல்லாட்டினா அது போதாதுன்னு நான் நினைக்கிறேன் தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? வாசிங்க சிஸ்டர். 2வதாக, நாம் சோர்வடைவதல் என்பது கிறிஸ்துவின் ஆற்றலை அவமதிப்பதற்கு, சந்தேகிப்பதற்கு சமமாகவும் காணப்படும். சோர்வடைவதல் என்பது கிட்டத்தட்ட பின்வருமாறு நாம் கூறுவதற்கு சமமாக காணப்படும். அதாவது, கிறிஸ்துவே ரத்தம் எனது அபூர்ணங்களை எல்லாம் மூடுவதற்கு அருளப்பட்டு இருக்கின்றது என்பதை அறிவேன். ஆனாலும் இரத்தம் போதுமானதாய் இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது. இரத்தம் நான் நினைத்த அளவுக்கு முக்கியமானதாய் உண்மையில் காணப்படுமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்கின்றது என்று கூறுவதற்கு சமமாய் காணப்படும். இப்போ என்னுடைய பாவ நிலைமையில நான் விழுந்துட்டு கர்த்தருக்கு நான் பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் வேஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு அதிலே இருந்துகிட்டு இருந்தேன்னா நான் இப்போ என்ன டிக்ளேர் பண்ணுறேன்னா, என்ன உங்கள் குமாரனுடைய ரத்தம் அது ஒன்றுமே பண்ணாத போல் இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன்னா எப்படி இருக்கும்? நான் இந்த நிலைமையில் இருந்தேன்னா நான் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணுறதுக்கு அது சமம் அப்படின்னு எழுதுறார். பாருங்கள் எப்படி இருக்குது. இது படிக்கும்போதே கஷ்டமாக இருக்குது. அவருடைய ரத்தம் போதுமானதாக இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாக இருக்குதுன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ அன்புக்குரிய சகோதரர்களே, முதல்ல பிதாவாகிய தேவனை கொஸ்டின் பண்ணுற மாதிரி இருக்கும். 2வது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தை குறித்து நாம் சந்தேகப்படுவதற்கு அது ஏதுவாக இருக்குன்றார் நாம் சோர்வுக்குள்ளாக போகும்போது. 3வது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, வாசிங்களா சிஸ்டர். 3வதாக, நாம் சோர்வடைதல் என்பது
கொஞ்சம் பெருமை இருப்பதை சுட்டி காட்டுகின்றதா இருக்கும். அது பின்வருமாறு கூறுவதற்கு சமமாக காணப்படும். அதாவது, நாம் பலவீனர்களாய் இருப்போம் என்றும் உங்களுக்குள்ளும் வெளியிலும் போராட்டங்கள் இருக்கும் என்றும் தேவன் கூறியிருக்கின்றார் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் பெரியவனாக காணப்படுகின்றேன். ஆகையால் இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இந்த அனுபவங்கள் தேவைப்படலாம். ஆனால் இவைகள் எனக்கு தேவை என்று தேவன் தரக்கூடாதே என்று எண்ணி சோர்வுக்குள்ளாகுவோம். அது பெருமையாகும். அன்புக்குரிய சரஸ்வரிகளே, இதை உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதா புரியுதா? என்ன சொல்லுங்க? அதான் எப்படின்னு கேட்குறேன். புரியும்படியா எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆக்சுவலாக அங்கே வந்து சில சாட்சி கூட்டங்கள் நடக்கும். நம்ம இதுலேயும் தேவனு சித்தமானால் வரக்கூடிய நாட்களில் அந்த சாட்சி கூட்டங்கள் நடத்துவோம். டெஸ்டமனி மீட்டிங்னு சொல்லுவாங்க. இந்த சாட்சி கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒருத்தர் தேவனுடைய வாழ்க்கையில் அவர் பயணிச்சுட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வந்தது, அதை புது சிருஷ்டியுடைய குணலட்சணத்தை பற்றி கொள்வதற்கு அவர் எப்பேற்பட்ட ஒரு வசனத்தின் மூலியமாக அதை மேற்கொண்டார், எப்படி அந்த காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடந்துச்சுன்னு சொல்லுவார். ஆனால் வெளியில் இருக்கிற சாட்சி கூட்டம் வேறு. அது எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து 3 நாட்களாக தீராத காய்ச்சலில் நான் இருந்தபோது அது கிடையாது. சரிங்களா? சாட்சி கூட்டம்னா என்ன அப்படின்னா, சத்தியத்தின் நிமித்தம் தேவன் அவர்களை நடத்தின விதத்தையும் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள் பாடுகளிலிருந்து அவர்கள் எப்படி அதை ஜெயங்கொண்டார்கள் என்பதையும் பற்றி சகோதர சகோதரிகளிடம் ஷேர் பண்ணுற ஒரு மீட்டிங் தான் இது. அப்படின்னா அந்த டெஸ்டிமனி மீட்டிங். சரிங்களா? இப்படி ஒரு டெஸ்டிமனி மீட்டிங்கில் ஒரு பிரதர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப ஒரு ஹார்டான சிச்சுவேஷன் எடுத்து பேசி, தேவன் வந்து என்னை இதிலேருந்து என்ன பண்ணினார், இந்த மாதிரி என்னை நடப்பிச்சு நான் இப்படி என்னை கொண்டு வந்தார் வச்சுட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, இன்னொருத்தர் என்ன நினைக்கிறதாமா, எனக்கு கூட இவருக்கு பாடுகள் வந்துருச்சா, எல்லார காட்டில யார் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது, நான் தான் அப்படின்னு நினச்சிட்டாலும் என்னாச்சு? அது என்ன ஆவி? பெருமை. அல்லது எப்படி நினைக்கிறதாமா, இந்த மாதிரிலாம் இவருக்கு கஷ்டமே என்ன இருக்காது, வந்திருக்காது. டெஸ்டிமனி மீட்டிங்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ என்ன பண்ணிட்டு இருக்காரு, சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறது. இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோர்வுக்குள்ளாகக்கூடிய ஒரு பெருமையின் ஆவி அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 4ஆவதாக பார்க்கும்போது அதுதான் இந்த ஒரு விஷயம். 5ஆவதாக பார்க்கும்போது வாசிக்கலாம். 5ஆவதாக சோர்வடைதல் என்பது இதுவரையிலும் தேவன் வழிநடத்தியுள்ள விதங்களை நாம் மறந்து போய்விட்டோம் என்பதை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கும். கடக்க முடியாத அந்த தடைகளை கடக்க தேவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்பது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இப்பொழுதும் உங்களிடத்தில் ஆரம்பித்த கிரியையை முடிக்க உங்களுக்கு உதவ அவர் வல்லவராய் இருக்கின்றார் அல்லவா? உங்களிடத்தில் நற்கிரியையை ஆரம்பித்தவர் அதை முடிவு பரியந்தம் முடிக்க விருப்பமும் வல்லமையையும் உள்ளவராக இருக்கின்றார். சோர்வடைதல் என்பது இதுவரையில் தேவன் நம்மளை நடத்தி வந்த விதத்தை நம்ம மறந்து போன ஒரு கண்டிஷனை சொல்லுது. நம்ம சோர்ந்து போயிருந்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை டோட்டலாக மறந்துட்டோம். இது வரைக்கும் தேவன் என்னை எவ்வளோ அற்புதமாக நடத்தினாரே அப்படின்றதே டோட்டலாக என்ன பண்ணிட்டு இருந்தா, மறந்து போனால் தான் அவங்களுக்கு என்னவே வரும், சோர்வே வரும். ஏன்னா தேவன் இன்னமும் என்ன தான் பண்ணிட்டு இருக்கிறார், வழி நடத்திக்கிட்டு தான் இருக்கிறார்ன்ற ஒரு உணர்வுக்குள்ளே இருந்தோம்னா நம்ம எந்த காலத்தில் என்ன பண்ண மாட்டோம்னா சோர்வடைய மாட்டோம். அன்புக்குரிய சோர்வை கொண்டு வர்றது யார் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலாக யார் தான் அப்படின்னா, ஏன்னா இவனை சோர்வுக்குள்ளாக்குனா இவன் என்னெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு அவன் ஒரு சர்வே எடுத்து வச்சுருக்கான். எப்படி எடுத்து வச்சுருக்கானா, இவனை சோர்வுக்குள்ளாக்கிட்டா இவன் சர்ச்சுக்கு போக மாட்டேறான், தெரிஞ்சிருச்சு. ரைட். இவனை சோர்வுக்குள்ளாக்குனா என்ன பண்ண மாட்டேறான், சர்ச்சுக்கு போக மாட்டான். இவனை சோர்வுக்குள்ளாக்குனா எல்லாரை பற்றியும் பொறணி பேசுகிறான். ரைட்டு, சூப்பர். இவனை என்ன பண்ணிடலாம், சோர்வுக்குள்ளாக்கிடலாம். இவனை சோர்வுக்குள்ளாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கையில் எதையும் உருப்படியாகவே என்ன பண்ண மாட்டான், அவனுக்கு கூட நல்லது என்ன பண்ண மாட்டான், செய்ய மாட்டான். அப்போ இவனை என்ன பண்ணிடலாம் இப்படின்னு இவன் பிளான் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும்
ஸ்கெட்சு போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னா தூக்கிக்கிட்டு இருக்கேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸ்கெட்சு எல்லார் மேலேயும் இருக்கு. நாம தான் என்ன பண்ணணும் டிடி பட்டம் வாங்கணும். டிடி பட்டம்னா என்னது? டிவைன் டாக்டரேட் ஆஃப் டிவைனா? டிப்ளமோ இன் டிவைனிட்டியா? டாக்டர் ஆஃப் டிவைனிட்டியா? ரைட்டு. ஆக்சுவலாக அது கிடையாது. இப்போ நம்ம வாங்க வேண்டிய அது பெயர் சபையில் கிடைக்கிற பட்டம். இப்போ நாம் வாங்க வேண்டிய பட்டம் என்னென்னா டிசப்பாயின்மெண்ட் த டெவில். இப்போ யாரை சோர்வுக்குள்ளாக்க போகிறோம்னா, அவன் எல்லாரும் சேர்ந்து நம்மளாக்குனா, இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து யாரை டிசப்பாயின்ட் பண்ண போகிறோம்? சாத்தானை டிசப்பாயின்ட் பண்ண போடக்கூடிய இந்த டிடி பட்டத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பெற்ற போகிறோம். ஏன் அப்படின்னா, நம்முடைய இருதயத்துக்குள்ளே சோர்வை அனுமதிச்சாதானே அவனால் நம்மளை சோர்வுபடுத்த முடியும். இப்படி நம்ம சோர்வுக்குள்ளே போகலன்னா இப்போ யார் சோர்வுக்குள்ளே ஆயிடுவா? சாத்தான் என்ன பண்ணிடுவான்? எவ்வளோ பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க? எப்படி தான் இருக்கிறாங்க? உற்சாகமாகவே இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. அதனால் நிறைய அட்டம்ப்ட் எடுத்து இவனே என்ன ஆயிடுவான்? நான் டயர்டாயிடுவான். இனிமேல் என்ன பண்ண முடியாது, இவங்களை சோர்வுக்குள்ளாக்க முடியாது. சாத்தான் அவரை விட்டு விலகி போனான்னு படிச்சிருக்கீங்களா? விலகி போனான். ஏன்னா எதிர்த்து நின்னாரு, விலகி போயிட்டான். சும்மா அடுத்து ஒரு அப்படியே ஒரு சீசனில் வந்து திருப்பி ஒரு சோர்வு இதில் வருதான்னு பார்ப்போன்னு கொடுப்பான். அதில் எதிர்த்து நின்ட்டோன்னு என்ன பண்ணிடுவான்? எவ்வளோ ஓடிடுவான். அதில் வாசிக்கலாம் அன்புக்குரிய சகோதரர் சொல்ல. ஏசாயா 40வது அதிகாரம் 29 முதல் 31 முடியும். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஒவ்வொன்றா போவோம். 29 என்ன சொல்லுது? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். கரெக்டா? அப்ப பாருங்க, நிச்சயமா தேவனுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகணுன்றது தேவனுடைய பிரியமே அல்ல. நம்ம எந்த நிலைமையிலும் சோர்ந்து போகக்கூடாது. இது சோர்ந்து போய் என்ன ஆயிரும்னா கடைசியில் மனசு வந்து மரத்து போய் கல்லாகி, இருதயம் கல்லாகி என்ன சொன்னாலும் ஏறாது. அப்போ என்னன்னா முன் யோசனை இருக்கணும் அன்புக்குரிய சோர்ல. முன் யோசனை, முன்னாடியே யோசிச்சிடணும் என்ன நடக்கும் அப்படின்றத என்ன பண்ணிடணும், யோசிச்சிடணும். பாருங்க, அவர் சோர்ந்து போறதுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு என்ன பண்றார்? சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இப்போ நமக்கு நல்லா தெரியும் கழுகை பற்றி. கழுகுக்கு 40 வயசு ஆகும்போது என்ன நடக்கும்? நம்ம 40 வயசு ஆகும்போது என்ன நடக்கும்? கண் பார்வை மங்கலாகும். போய் கேட்டாலே நான் ரீடிங் 40 வயசான்னு கேட்பான். சார் 1.1 கொடுங்க அப்படின்னு கேட்டால் 40 அப்படின்வான். ஆமாம் சார். சரி, கொஞ்சம் ஒரு 5 வருஷம் சார் 1.5 45 அப்படின்வான். ஆமாம் சார். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 வயசாகவே கரெக்டாக சொல்லுவான். 40 எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆயிடும் ஒவ்வொன்றா. இப்போ கழுகு 40 வயசில் ஆல்மோஸ்ட் அது லைஃப் என்ன பண்ணிடும், அது லைஃப் முடிய போகிற காலத்தில் அது என்ன பண்ணும் அப்படின்னா சோர்ந்து போகாது. அன்புக்குரிய சோர்ஸ் சோர்ந்து போகாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா மலைகளில் கூரான அந்த செங்குத்தான அந்த ஒரு பாறையில் அதுவே போய் முட்டி 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 மோதி அந்த இறகுகளையெல்லாம் உடைத்து எவ்வளோ வலிச்சாலும் சரி அது என்ன பண்ணும் அப்படின்னா அனைத்தையும் இழந்து அது மீண்டும் தன்னுடைய முடி வளர்வதற்கு அது என்ன பண்ணியிருக்கும், நகங்களையெல்லாம் உடைச்சிரும். நகங்களையெல்லாம் என்ன பண்ணிடும்,
உடச்சி. ஏன்னா எல்லாம் கொழுப்பு ஏறி இருக்கும். அது என்ன நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு என்ன இருக்கும், அது எல்லாத்தையும் உடைச்சி அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃப்ரெஷ் ஃபெதர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது செட்டைகளை அடித்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்டார்ம் வருது, மேகம் வருது, மழை பெய்யுதுன்னா எல்லா பறவைகளும் அதன் கூடுகளில் போய் தஞ்சமுடை மரக்கிளைகளில், கழுகு மட்டும்தான் எல்லா மேகங்களுக்கு மேலாக அது பறந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஒரு உற்சாகத்தில் இருக்கும். அதுக்கு மழை வந்தால் உற்சாகம். ஏன்னா இதுக்கு கீழே தான் மழையே பெய்யும். இது மழை பெய்யறதுக்கு எங்கே இருக்கும்? அப்போ என்ன பண்ணுறது, உள்ளே போகிறது, மேகத்துக்குள்ளே போகிறது, அப்படியே விளையாடுறது வர்றது, இந்த வேலையாக யார் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? இப்படி யாராவது உபத்திரவத்தை என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா? நல்லா இருக்கு. முன் யோசனை பண்ணுங்க. உபத்திரம் வரும்னு தெரிஞ்சிடும். அது வரும்போது ஜாலியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் ஏற்கனவே என்ன பண்ணிட்டீங்க, முன் யோசனை என்ன பண்ணிட்டீங்களே. அப்போது எந்த காலத்துலையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோர்வடைய மாட்டோம். நாம் டிடி பட்டம் வாங்க போகிறோம், வாங்கிட்டோம். இந்த பாடம் முடிக்கும் போதே அது என்னென்னா டிசப்பாயிண்ட் த டெவில் அல்லது டவுன் த டிஸ்கரேஜ்மெண்ட். சாத்தானை சோர்வடைய செய்யணும், சோர்வையே சோர்வடைய செய்யணும். செய்யலாமா? செய்ய முடியுமா முடியாதா? ஏன் அப்படின்னா ஃபைனலாக இந்த புக்கு முடிக்கும்போது சகோதரர் பெஞ்சமின் பாட்டன் முடிச்சுட்டு கீழே இருக்கும். அதுக்கு கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை தேவன் ஒரு தலைப்பு வந்திருக்கும். யாராவது படிச்சிங்களா? ஒருவேளை தேவன் ஒரு தலைப்பு வரும். ஒருவேளை தேவன். சிஸ்டர் வாசிங்க. ஒருவேளை தேவன், நாம் நேற்றைய தினம் தேவனுக்கு நன்றி செலுத்தத்தக்கதாக நேரம் ஒதுக்கவில்லை என்பதற்காக, ஒருவேளை இன்று நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்று தேவனும் நேரம் ஒதுக்காமல் இருக்க தீர்மானிப்பாரானால் என்ன பண்ணுவீங்க? தீர்மானிப்பானால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை தேவன் நேற்றைய தினம் அவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கலைன்னு இன்னைக்கு இவனை என்ன பண்ண வேணாம், ஆசீர்வதிக்க வேணாம் அப்படின்னு ஒருவேளை தேவன் நினைச்சிட்டார்னா, வாசிங்க அடுத்து. நாம் இன்றைய தினம் அவரது வழிகாட்டுதலின்படி நடக்கவில்லை என்பதற்காக, ஒருவேளை நாளை நமக்கு வழிகாட்ட வேண்டாம் என தேவனும் தீர்மானிப்பாரானால் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அவன் நம்ம பாதையில் நடக்கல, நாளைக்கு அதுக்கு அவனுக்கு எதுக்கு வழி காமிச்சிட்டு அவனே பார்த்துக்கட்டும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, ஏன்னா நாமெல்லாம் இப்படி நினைப்போம். கரெக்டா? நினைக்க மாட்டோமா? நல்லாவே நினைப்போம். ஆனால் அவர் ஒருவேளை தேவன் நினைச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவோம்? வாசிங்க. மழையை அவர் பெய்ய பண்ணினதற்காக நாம் முறுமுறுத்ததால், ஒருவேளை இன்னொரு மலர் மலர்வதை நாம் காணாத படிக்க தேவனும் மழையை தடை பண்ண தீர்மானிப்பாரானால். மழைன்றது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமே என்னதான்? மழை தான். சரிங்களா? மழை பெஞ்சிருச்சுன்னு எத்தனை பேர் முறுமுறுப்பாங்க? சும்மா நசன்னு இந்த மழை அப்படின்னு முறுமுறுத்துட்டான். சரி, மழை வேணாமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மழையே என்ன பண்ணுறதில்ல, பெய்ய பண்ணாமல் பண்ணிட்டாருன்னா எப்படி இருக்கும்? தக்காளி எவ்வளோங்க ஒரு கிலோ? 20 ரூபா. மழை பெய்யலைன்னா தக்காளியே வராதே. 100 ரூபாய்க்கு நிலத்தடி நீரை வச்சு கொஞ்சம் தள்ளி 100 ரூபான்னு 250 ரூபா 300 ரூபாய்க்கு இருக்குது ஒரு கிலோ தக்காளி. இந்த ஹோட்டலில் வெங்காயம் சப்ளை செய்யப்பட மாட்டான்னு முன்னாடி ஒரு போர்டு போட்டிருந்தாங்க. அப்போல்லாம் வெங்காயமே கேட்கக்கூடாது, தக்காளி அந்த மாதிரி தான் வந்துடும். அப்படி பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? வாசிங்க இன்னும் தொடர்ந்து. அவர் நேற்றைய தினம் நம்மோடு கூட நடந்து வந்ததை நாம் அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருந்ததற்காக, ஒருவேளை அவரும் இன்று நம்மோடு கூட நடந்து வராமல் இருக்க தீர்மானிப்பாரானால். நான் நேற்று ஏதோ மாம்ச சித்தியாவே இருந்துட்டேன் ஃபுல்லா. அதனால இன்னைக்கு இவனோட நம்ம என்ன பண்ண வேணாம்,
வாக் பண்ண வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா, நான் இன்று வேதத்தை வாசியாமல் இருந்ததுக்காக ஒருவேளை அவரும் நாளை வேதத்தை புறம்பாக்கி போட தீர்மானிப்பாரானால், அவர் அனுப்பின செய்தியை செவி கொடுத்து கேட்பதற்கு நான் தவறி போனதற்காக ஒருவேளை அவரும் செய்தியை அனுப்பி வைக்காமல் இருக்க தீர்மானிப்பாரானால், சபை வாய்ப்பை எடுத்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. சரி, அப்படி என்ன இது டிட் ஃபார் டேட், பதிலுக்கு பதில் செஞ்சார்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அந்த புஸ்தகத்தில் இருக்கும். அது பிரதர் எழுதியிருக்கிறாரா இல்லை, அது வேற சகோதரர்கள் எழுதியிருக்கிறது. இன்னும் கூட வாசிக்கலாம் இன்னொரு சில காரியங்கள். நம்முடைய இருதயத்தின் கதவுகளை நாம் திறக்காமல் இருந்ததற்காக ஒருவேளை அவரும் வேத ஆராய்ச்சிக்கான கதவை பூட்டி போட தீர்மானிப்பாரானால், மற்றவர்களை நாம் அன்பு கூறாமலும் கவனியாமலும் இருந்ததற்காக ஒருவேளை அவரும் நம்மை அன்பு கூறுவதையும் கவனிப்பதையும் நிறுத்திவிட தீர்மானிப்பாரானால், நேற்றைய தினத்தில் அவருக்கு நாம் செவி கொடுக்காமல் இருந்ததற்காக ஒருவேளை அவரும் இன்று நமக்கு செவி கொடுக்காமல் இருக்க தீர்மானிப்பாரானால், பாருங்க இந்த ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. மற்றவர்களை அன்பு கூறாமலும் கவனியாமலும் இருந்ததற்காக ஒருவேளை அவரும் நம் மீது அன்பு கூறுவதையும் கவனிப்பதையும் நிறுத்திவிட தீர்மானிப்பாரானால். கரெக்டா? இது எல்லாருமே என்ன விரும்புகிறாங்கன்னா, என்னை எல்லாருமே அன்பு செய்யணும் அப்படின்னு எல்லாரும் விரும்புகிறோமா? விரும்புறது இல்லையா? எல்லாரும் என்னை என்ன பண்ணணும் அன்பு செய்யணும் அப்படின்னு விரும்புகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு அன்பு செய்கிற விஷயத்த இதே உற்சாகத்தோடு நம்ம கவனிக்கிறோமா? அப்படி நம்ம கவனிக்காமல் போகிற தருணத்துக்காக அவரும் இல்லை, நம்மளும் என்ன பண்ண தேவையில்லை, இவரை அன்பு காமிக்க தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா நம்ம நிலைமை என்னவா? வாசிக்கலாம். அவர் ஊழியத்திற்கு அழைத்த போது நாம் எப்படியெல்லாம் சரிவர பதில் கொடுக்காமல் இருந்தோமோ அதே விதத்தில் ஒருவேளை அவரும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருக்க தீர்மானித்துப்பாரானால், நம்முடைய ஜீவியங்களை அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் ஊழியத்துக்கு அழைத்த போது நாம் எப்படியெல்லாம் சரிவர பதில் கொடுக்காமல் இருந்தோமா இல்லையா? இருந்தோம். அதே விதத்தில் அவரும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க கூடாதுன்னு தீர்மானிச்சார்னா எப்படி இருக்கும்? தொடர்ந்து நம்முடைய ஜீவியங்களை நாம் அவருக்காக எப்படியெல்லாம் சரிவர கொடுக்காமல் இருந்தோமோ அதே விதத்தில் ஒருவேளை அவரும் நம் தேவைகளை சந்திக்கும் விஷயத்தில் சரிவர நடந்து கொள்ளாமல் இருக்க தீர்மானிப்பாரானால், இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ரேயரோட நம்ம இந்த சப்ஜெக்ட் முடிக்கிறோம். என்ன ப்ரேயர்னா 103வது சங்கீதம் 10வது வசனம் வாசிக்கலாம். எங்களுடைய பாவங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு செய்யாமலும் எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எங்களுக்கு சரி கட்டாமலும் நீர் இருப்பதற்காக ஓ கர்த்தாவே, நன்றியுள்ளவர்களாக நாங்கள் காணப்படும் படிக்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ கர்த்தாவே, நீங்கள் எங்களுக்கு பதிலுக்கு பதில் ஒருவேளை நீங்கள் இப்படிலாம் செய்யாமல் போயிருக்கீங்க இல்லையா, எங்கள் மேலே கிருபை வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்காக நன்றி உள்ளவர்களாக நாங்கள் காணப்படும்படிக்கு எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்போதுமே உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி இருக்கணும்னா 1% கூட சோர்வுக்குள்ளே போகக்கூடாது. அன்புக்குரிய சொல்ல விரக்திக்குள்ளேயோ சோர்வுக்குள்ளேயோ போகிறது சாத்தானுடைய விஷயம். சாத்தான் நம்மளை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நிலைமை. அது சாத்தானுடைய பிடியில் மிக சரியாக மாட்டிக்கொண்ட நிலைமை. எனவே சாத்தானை சோர்வடை செய்யணும், சோர்வை என்ன பண்ணணும், சோர்வடை செய்யணும். அப்படி செய்து தேவராஜ்யம் சென்று செல்ல அன்புக்குரிய சகோதரர்கள் உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். இருந்தாலும் வீட்டில் போயிட்டு இந்த புஸ்தகத்தை கரெக்டாக மெதுவாக படித்தா ஒரு 1/2 hour ஆகும், அதுக்கு மேலே டைம் ஆகாது. சரிங்களா? இந்த புஸ்தகத்தை நீங்கள் படித்து
பொது மாநாட்டிற்கு வரும்படியாக உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோர்வு இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இருக்கிறதுலையே யாருக்கு தான் சோர்வு அதிகமாக இருக்கணும்னா அது யாருக்கு தான் வரணும்? எல்லாரும் என்ன பிரதர் ஃபஸ்ட்டு அதென்ன சொன்னாங்க, யாருக்கு தான் சோர்வு அதிகமாக வரணும் இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டாலே? தேவனுக்கு தான் சோர்வு வரணும். இவ்வளவு இத்தனாயிரம் வருஷங்கள் யுகா யுகத்துக்கும் அவர் பொறுமையாக இருந்து எல்லாம் அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து சோர்வு யாருக்கு வரணும்னா அடுத்து யாருக்கு தான் வரணும்? பிதாவாகிய தேவனுடைய திட்டத்தை அவர் கூட நித்தமும் செல்ல பிள்ளையாக இருந்து எல்லாத்தையும் பார்த்து ஒரு கரப்பாம்பூச்சி மாதிரி இந்த பூமிக்கு வந்து எல்லாம் இந்த ஜீவனையை கொடுத்த அவருக்கு வரணும்னா யாருக்கு வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு வரணும். இப்போ பார்த்த இந்த 3 பாயிண்ட்டை வேற யாருக்கு இல்லை, அவருக்கு மட்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்க. யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. முதல் சோர்வு எதனால? தேவன் நமக்கு செய்ய தவறினது நிமித்தம் வரக்கூடிய விளைவு சோர்வு. மற்றவர்கள் செய்ய தவறினது நிமித்தம் வரக்கூடிய விளைவு நாம் இது 3ஐயும் குமாரனுக்கு பொருத்தி மட்டும் பாருங்க. தேவன்கிட்ட அவர் செய்ய தவறின ஏதாவது அவர் நினைச்சிருந்தா அவர் இந்த 3 வருஷ ஊழியத்தில் ஏதாவது ஒரு இடத்துல சோர்வானாரா? இந்த ஜனங்கள் ஏற்றுக்கவே இல்லை. இவங்களுக்கு போய் ஏசையா தீர்க்கதரிசியை போய் அனுப்பிச்சிருக்கிறாரு. முன்னாடி வேற யாராவது நல்ல தீர்க்கதரிசி அனுப்பிச்சிருக்கலாம். இல்லை இவங்க மனக்கண்களை என்ன பண்ணியிருக்கலாம், கொஞ்சமாவது திறக்கலாம். இவங்க தேவன் ஒன்றுமே இவர்களுக்கு செய்யலை அப்படின்னு ஏதாவது நினைச்சாரா? ஜீவனை கொடுக்குற வரைக்கும் என் பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும். இல்லை இந்த ஜனங்களை குறித்து என்ன நினைச்சிருக்கலாம்? கடைசி வரை இவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டார்களா? யாரும் ஏற்றுக்கொள்ளலை. இவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன வார்த்தை வந்ததோ அதை தான் சொல்லி இவரை நிந்திக்கிறாங்க. அதுக்கும் இவர் சோர்வுக்குள்ளாகலை. ஆனால் கடைசியாக இவருக்கு சோர்வு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இவர் குமரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே எல்லாத்தையும் பிதாவாகிய தேவனுக்காக செஞ்சுட்டு அப்பையும் கூட என்னன்னா அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்திருக்கமான்னு தான் நினைச்சாரே தவிர எந்தவித சோர்வும் அவருக்குள்ள வர அவர் என்ன பண்ணலைன்னா அனுமதிக்கலை. இப்போ நாமும் நம்மளுடைய என்ன நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டோமோ அதை மாத்திரம் நாம் செய்யணும்னா இந்த 3 விஷயத்தில் என்ன தெரியுமா? சகோதரர் சொன்ன மாதிரி யோசனையின்மை, முன் யோசனையின்மை தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் இந்த 3லையும் அதில் ஃபஸ்ட்டு 2ல் என்ன தெரியுமா? நமக்கு திருப்தியின்மை. தேவன் பேரிலும் மற்றவர்கள் மேலும் நம்ம சோர்வை நமக்குள்ளே கொண்டு வந்தோம்னா நம்ம இன்னும் திருப்தியின்மையில் இருக்கிறோன்னு அர்த்தம். கரெக்டு தானே? தேவன் இவ்வளவு வாழ்க்கையை கொடுத்தும் இன்னும் எனக்கு திருப்தி இல்லை, மற்றவர்களால் சோர்வை நான் அனுமதிக்கிறேன்னு என்ன தெரியுமா? அப்பையும் நான் தேவனை நம்பலேன்னு அர்த்தம். அவர்களை அழைத்தது யாரு? நம் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் அழைத்தது யாரு? உலகத்தில் யாருக்கு முன்னாடி நம்ம நிற்கணும்னு அனுமதிச்சது யாரு? தேவன்னா. அப்போ 2 விஷயத்துலையுமே நம்ம இன்னும் தேவனை நம்பலேன்னு அர்த்தம். நம்ம தேவனை நம்பினோம்னா தேவன் சார்பிலையும் சரியாக இருப்போம், மற்றவர்கள் முன்னாடி சரியாக இருப்போம், சோர்வு நமக்குள்ளே வராது. ஆனால் நமக்குள் வர்ற சோர்வுக்கு நிறைய இருக்குது. சகோதரர்கள் போட்டாங்க, பெருமை, சுயநலம், அறியாமை, இது எல்லாம் இருக்குன்னா அது நமக்குள்ளே இருக்கிற சோர்வுக்கு. இப்போ பின்னாடி படைகளை அனுப்பிச்சு நமக்குள்ள சோர்வை யார் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கா? சாத்தான். அப்படி சாத்தான் சோர்வை அனுமதிக்கும் போது இப்போ நாம் அனுமதிக்கக்கூடாது. ரைட். ஒரே ஒரு இது சகோதரர் அந்த பெஞ்சமின் பாட்டனுடைய வசனத்தை போட்டாங்க. சாத்தான் நமக்குள்ள சோர்வை வர்றான், சோர்வை உண்டாக்குறதுக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ நாம் மற்றவர்களுக்கு சோர்வு உண்டாக்குறோமா? நம்ம சோர்வை அனுமதிக்க கூடாது. நம்ம மற்றவர்களுக்கு சோர்வு உண்டாக்கலாமா? நாம் உண்டாக்க கூடாது. அதுக்கு தான் என்ன சொன்னார் சகோதரர் இந்த வார்த்தையை, நம்முடைய சகோதரனுடைய தவறுகளை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம், அதை எதால மூடி இருக்கணுமா? அன்பினால மூடி இருக்கணும். அப்படி அன்பினால மூடி இருக்கணும்னா அவர்களின் தவறுகளை மற்றவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்று நாம் ஒரு வார்த்தை போட்டிருந்தது. என்ன போட்டிருந்தது? யோசித்து கூட பார்க்கக்கூடாதான். மற்றவர்களுடைய தவறுகளை மற்றவர்களோடு பேசுறதுக்கு, டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிடக்கூடாதான்? மைண்டில் யோசிக்க கூட கூடாது. ஆனால் நாம் சில நேரங்களில் என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அதை மட்டும்தான் யோசிக்கிறோம்.
அப்படி ஒரு வேளை நாம சகோதரர்களுக்கு சோர்வு உண்டாக்குகிற பாத்திரமாக நாம் இருந்தோம்னா இப்போ அது தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்றதை நாம தான் என்ன பண்ணிக்கணும், நான் முடிக்கணும். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இந்த 3 விஷயத்திலையும் நாம் சோர்வை நமக்குள்ள அனுமதிக்காம ஏதோ ஒரு சில நேரங்களில் கூட நாம் மற்றவர்களுக்கு நாம் சோர்வை உண்டாக்காத பாத்திரமாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு அருமையான காலத்திற்கேற்ற ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவனுக்கு குமாரன் மூலமாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த ஒரு பாடத்தை எளிமையாக நமக்கு கொடுத்த சகோதரருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பினை வாழ்த்துதலையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த ஒரு பரிசுத்த ஆராதனையின் முடிவு பாடலாக எல்லோரும் எழுந்து நின்று பலி செலுத்த வருகிறேன் பாவி நான் என்ற பாடலை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வழி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வழி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீர்தானையா. நன்றி பலி சோத்திர பலி, இந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, இந்த பலி உமக்கு வேண்டுமையா. கணக்கு பார்த்து காணிக்கை போட்டால் வீண்தானையா. பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உனக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. கணக்கு பார்த்து காணிக்கை போட்டால் வீண்தானையா. பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. உனக்கு பலி செலுத்த நினைக்கும் போது கணக்கு ஏதையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, இந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, இந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வழி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா. பாகம் கொடுக்க எனக்கு தானே இல்லையே, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. தசம பாகம் கொடுக்க எனக்கு தானே இல்லையே, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. என்றும் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பிள்ளை நானையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, இந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி, இந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா, வழி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா.
பலியாய் கொடுக்கிறேன் நான் கிறிஸ்துவை போல. பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. ஜீவ பலியாய் கொடுக்கின்றேன் நான் கிறிஸ்துவை போல. பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. இந்த பாவி பலியை ஏற்றுக்கொண்டு கிருபை தாருமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எந்த பலி உமக்கு வேண்டுமையா. நன்றி பலி ஸ்தோத்திர பலி எந்த பலி உமக்கு வேண்டுமையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா. வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா. பலி செலுத்த வருகிறேன் பாவி நானையா. வலி மிகுந்த நெஞ்சில் ஆறுதல் நீதானையா. இந்த ஒரு பரிசுத்த ஆராதனின் முடிவு ஜெபத்தை சகோதரர் பாஸ்கர் அவர்களிருந்து ஏறெடுக்கும்படியாக அன்போடு அழைக்கிறோம். ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இருக்கிறவராகவே இருக்கின்ற எங்கள் யெகோவாப்பா, உம்முடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஒன்று கூட்டி உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர். நன்றி செலுத்துகிறோம். தாசன் மூலமாக வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சோர்வு என்கிற அந்த தலைப்பின் கீழாக நாங்கள் உம்முடைய சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு அளித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் தகப்பனே சோர்வடையக்கூடிய நிலையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் வந்ததை நீர் அறிவீர். தகப்பனே, உம்முடைய எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைப்படி நாங்கள் முன்கூட்டியே நாங்கள் ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுகரமாக இதை அனுமதிக்கிறார் என்கிற அந்த மனநிலையோடு கூட நாங்கள் இந்த விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் சோர்வுகள் எல்லாம் நீக்கப்பட்டவர்களாக நாங்கள் எப்போதும் உற்சாக ஆவியுடையவர்களாக உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடக்கூடிய நிலையில் தகப்பனே எங்களுக்கு ஏற்ற செய்தியை நீர் கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மற்றவர்களை ஆண்டவரே அந்த சோர்விலிருந்து நிற்கும்படியாக நாங்கள் முதலாவது சோர்வு அற்றவர்களாக நாங்கள் காணப்படவும், நாங்கள் மற்றவர்களுக்கு புரோஜனகரமாக நாங்கள் உமக்கென்று நாங்கள் பிரகாசிக்கூடிய பிள்ளைகளாக காணப்படவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியருளும். தாசனை எடுத்து பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் உள்ள ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை இரக்கம் தயவு எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் கழுகை போல சிட்டைகளை விரித்து நாங்கள் தகப்பனே உம்முடைய பலத்தினாலே நாங்கள் ஆண்டவரே உற்சாகமுடைய நிலையில் நாங்கள் சோர்வுகள் எல்லாம் அகற்றி உற்சாகத்தோடு காணப்பட கிருபை பாராட்டு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் எங்களை நீர் பலப்படுத்தி வழி நடத்துங்க. எங்கள் ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மிக தாழ்மையோடு சோத்திரங்களை ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே, ஆமென்.